MBBS. கிறிஸ்து இயேசுக்குள்ளாக மிகவும் அன்புடன் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் மீண்டுமாக தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் மீண்டுமாக தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் நம் அனைவரையும் சத்தியத்தின் மூலம் ஒருங்கிணைப்பதற்காக ஒவ்வொரு நாளும் நமக்கு சந்தர்ப்பம் கொடுத்து நம் அனைவரையும் கூடி வர செய்து அவருடைய வேதாகமத்தின் வசனங்களை ஒவ்வொரு சகோதரர் மூலமாக கேட்பதற்கு கிருபை தந்திருக்கிறார். தேவனுக்கு கிறிஸ்துவின் மூலம் நம்முடைய நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாளுக்குரிய வேத பாடத்திற்குள் கடந்து செல்லலாம். முதலில் நாம் அனைவரும் எழுந்து நின்று ஜெபம் செய்யலாம். ஜெபத்தை நம்முடைய அன்பு சகோதரர் பால் பாண்டியன் அவர்கள் எடுக்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஜெபம் செய்வோம். வானாதி வானங்கள் வீழ்ச்சியடைந்து பூமியில் உள்ள மண்மக்களாய் எங்களை எல்லாம் கண்ணுக்கு பார்த்து நித்தமும் எங்களை ஆண்டு வழிநடத்தி வருகிறதான எங்கள் வம்சான மீதேவரே, கடந்து போன காலம் முழுவதும் எங்களை கிருபியாய் கண்மணி போல பாதுகாத்து இந்த நாளிலும் கூட எங்களுடைய வாழ்நாள் ஒரு நாளை மதிப்படுத்தி கொடுத்து நம்முடைய மேலான சத்தியங்களை கேட்கும்படியாக நீர் பாராட்டியிருக்கிறதான இந்த மேலான கிருபைகளுக்காக நன்றிகளையும் துதிகளையும் எங்களுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாயிலாக இந்த வேலைக்குள்ள எடுத்துக்கொள்ளும் சுவாமி. தேவரை இப்பொழுதும் கூட நாங்கள் கேட்கக்கூடிய சத்தியத்திற்கு எங்களுக்கு தேவையான பரிசுத்த ஆவியை தர வேண்டுமாய் கூட நாங்கள் கேட்கிறோம். அது மட்டுமல்ல, போதிக்கிறதான நம்முடைய தாசனுக்கும் கேட்கிறதான எங்களுக்கும் ஒரே ஆவியை தந்து இந்த கூட்டம் முழுவதையும் நீர் சீராய் நடத்த வேண்டுமாய் கூட இந்த வேலையில் நாங்கள் கேட்கிறோம். சத்தியத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி வாழத்தக்கதான கிருபையை எங்களுக்கு தந்து வழிநடத்த வேண்டுமாய் எங்களுடைய இரட்சகரும் மீட்பரும் மனுகுலத்தின் ராஜாவுமாய் இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்த மன்றாட்டங்கள் எல்லாம் ஏற்படுகிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் நாம் பார்க்கக்கூடிய பாடத்துடைய தலைப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் நாமம் என்ன, உங்கள் நாமம் என்ன என்ற தலைப்பின் கீழ் நம்முடைய அன்பு சகோதரர் சிந்தன் அவர்கள் நம்முடைய தூது கொடுக்கும்படியாக அவரை அனைவர் சார்பாகவும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பு அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என் அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக நம்முடைய தேவன் இப்படியாக அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்மளையும் அழைத்து இன்றைய நாளிலும் தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கும்படியாக தேவன் கிருபை செய்துள்ளார். ஆக நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு மீண்டுமாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் நாம் நன்றியை எடுத்துக்கொள்ளலாம். நம்முடைய சகோதரர் சொன்ன வண்ணமாக இன்றைக்கு இந்த பார்க்க போகிற இந்த பாடத்தின் தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் நாமம் என்ன. இங்கிலீஷில் சொல்ல போனால் வாட் இஸ் யுவர் நேம். வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு நம்ம கேட்டாலே சின்ன வயசுலேருந்து நமக்கு அது பழக்கப்பட்ட ஒரு வார்த்தை. வாட் இஸ் யுவர் நேம் ஸ்கூல்லேருந்து நம்ம அது கேள்விப்பட்டிருப்போம். ஸோ வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய பேர் என்ன பண்ணிடுவோம்னா சொல்ல ஆரம்பிச்சிடுவோம். பட்டு நம்ம பேர் சொல்கிறதுக்காக இந்த பாடமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா இந்த டைட்டில் நம்ம புரிஞ்சுக்கிட்டால் தான் இந்த பாடத்தை நம்ம முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். இப்போ பாருங்கள், பொதுவாகவே நம்ம கிறிஸ்தவர்கள் நம்ம சொல்கிறோம். ஸோ ஏன் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவ போல நடக்கின்றவர்கள் கிறிஸ்தவர்கள். வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு நம்மளை கேட்டால் நம்ம என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக கிறிஸ்தவர்கள் சொல்லணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டும். பட் அப்படி வாழ்கிறோமா இல்லையா அப்படிங்கிறது நம்முடைய மனசாட்சிக்கு தான் தெரியும். இன்னொன்று பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவர் வாழ்ந்திருக்கிறார், ஊழியங்கள்லாம் அவர் செஞ்சிருக்கிறார். பட் இஸ்ரேல் ஜனங்கள், யூத ஜனங்கள், மற்ற இருக்கிற புறஜாதிகள் எல்லாருமே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களான்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருக்கு அநேக விதமான பேர்களை அவர் சுட்டினார்கள். என்னன்னு பார்த்தீங்கன்னா, மதுபான பிரியர். உங்கள்கிட்ட கேள்வி கேட்டு ஆன்சர்னாலும் வாங்க முடியாது. பட் இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக இயேசு கிறிஸ்து கிடையாது. பட் இயேசு கிறிஸ்து மாதிரியே ஊழியம் செய்தவர், அது அவரே சொல்லியிருக்கிறார். ஸோ அந்த வசனத்தை படிச்சுட்டு இந்த பாடத்துக்குள்ளே நம்ம டீப்பாக உள்ளே போகலாம். ஓகே, ஸோ வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 1 Corinthians 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிப்போம். 1 Corinthians 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுவர்களாக இருங்கள். பாருங்க, என்ன ஒரு கான்ஃபிடன்ட் பாருங்க. அப்போஸ்தலர் பவுல் என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுவர்களாக இருங்கள். அப்படின்னா இயேசு கிறிஸ்து எப்படியாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாரோ அதே மாதிரி ஒரு வாழ்க்கை யார் வாழ்ந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் பவுல் என்ன பண்ணியிருக்காருன்னா வாழ்ந்திருக்காரு.
அப்போஸ்தலன் பவுலுக்கு வந்து அவருடைய பேர் என்னன்னு கேட்டால் பொதுவாக எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவர் சவுலா இருந்தார், அதுக்கப்புறம் வந்து பவுலா என்ன பண்ணிட்டாருங்க, மாறிட்டார் அப்படின்னு சொல்லுவோம். வேற ஏதாச்சும் பேர் வந்து அப்போஸ்தலன் பவுலுக்கு வந்து கொடுத்துருக்கா இந்த பைபிளில் அப்படின்னு கேட்டால், நீங்கள் நிறைய பேர் ஆன்சர் சொல்கிறீங்க. பட் என் மன கண்களும் மன இருதயத்துலையும் தெரியுது. இங்கே இருக்க கேட்கல, வேற ஏதாச்சும் பேர் வந்து அப்போஸ்தலன் பவுலுக்கு இருக்குதா? சகோதரி வந்து எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவர் என்ன பண்ணா மெர்க்குரி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க, கூப்பிட்டுருக்கான்னு சொல்லி பார்க்குறோம். பாருங்க, யாருக்கு இந்த மாதிரி பேர் வரும்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து மாதிரியே யார் யார் வாழ்ந்தாருங்களோ அவங்களுக்கு இந்த பேர் வரும். அதாவது இயேசு கிறிஸ்து எப்படி நடந்தாரோ அதே மாதிரி ஃபாலோயிங் தி ஃபுட் ஸ்டெப்ஸ், அதே மாதிரி யாராச்சும் வாழ்ந்தாங்கன்னா இந்த பேர் வரும். அதே மாதிரி பாருங்க, அது யார் இயேசு கிறிஸ்து மாதிரி வாழ்ந்தாருங்களோ அவங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது. அவங்களுக்கு என்னதான் வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூமியில பல விதமான துன்பங்கள் தான் நேரிடும். இந்த துன்பத்தின் மத்தியில தான் இங்க இருக்கிற ஜனங்கள் என்ன பேர்னா விதவிதமான பேர் நம்ம கொடுப்பாங்க. அந்த விதவிதமான பேர் பூமியில நம்ம கொடுத்தாங்கன்னா தேவன் கன்ஃபார்ம் பண்ணிடுவாரு கிறிஸ்துவன்ட்டு. ஆனா அந்த விதவிதமான பேர் நம்ம கொடுக்கலைன்னா நம்ம யோசிக்க வேண்டியதெல்லாம் இருக்கும். அப்போ இந்த பூமியில இருக்கிற ஜனங்கள் இப்படி விதவிதமான பேர் நம்ம கொடுக்கணும்னா நம்ம எப்படியாக வாழ வேண்டும் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவ மாதிரி என்ன பண்ணணுங்க, வாழ வேண்டும். சில வசனங்கள் அப்போஸ்தலன் பவுல் குறித்து நம்ம வாசிக்கலாம் பாருங்க. 1 கொரிந்தியர் 4:13 வாசிப்போம். 1 கொரிந்தியர் 4:13 தூஷிக்கப்பட்டு வேண்டிக் கொள்கிறோம், இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பை போலவும் எல்லோரும் துளைத்து போடுகிற அழுக்கை போலவும் ஆனோம். பாருங்க, அவர் சொல்றாரு அழகா, தூஷிக்கப்பட்டு வேண்டிக் கொள்கிறோம். அப்ப அவர் எந்த ஒரு ஊழியம் செய்தாலும் தேவனுடைய வார்த்தை பேசினாலும் ஜனங்கள் என்ன பண்ணிருக்காங்க, தூஷிச்சிருக்கிறாங்க, அவரை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அவர் சொல்ற இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பை போலவும், அது கூட பரவாயில்லைங்க, எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவும் ஆனோம். அப்படின்னா என்ன, அது அந்த வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, துடைத்து போடுகிற அழுக்கை. அது என்ன நம்ம புரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஒரு வேஸ்ட் துணி எடுத்து வீட்டெல்லாம் நல்லா துடைச்சிட்டு அப்போ என்ன பண்ணுவோம், வேஸ்ட் துணி இல்லை ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து நம்மளுடைய தேவையில்லாத இதெல்லாம் நம்ம துடைச்சிட்டு எடுத்து மடித்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. அது என்ன பண்ண, தூக்கி வீசிடுவோம். யூஸ் பண்ணுற வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா தூக்கி வீசிடும். அப்போஸ்தலன் பவுல் அதான் சொல்றாரு, என்னை வந்து குப்பை மாதிரி என்கிறாங்க, அதே மாதிரி தொடர்த்து போடுற அழுக்கை போல் என்ன பண்ணுங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஜீவத்தை யார் இங்கே வாழ்ந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலன் பவுல் என்ன பண்ணியிருக்காருன்னா வாழ்ந்திருக்காருன்னு சொல்லி பார்க்குறோம். இன்னும் சில வசனங்கள் வாசிக்கலாம். கலாத்தியர் 4:14 வாசிப்போம். கலாத்தியர் 4:14 அப்படி இருந்தும் என் சரீரத்தில் உண்டாயிருக்கிற சோதனையை நீங்கள் அசட்டை பண்ணாமலும் அரோசியாமலும் தேவ தூதனை போலவும் கிறிஸ்து இயேசுவை போலவும் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். நமக்கு நல்லா தெரியும், சத்தியத்தை சொன்னாலே இந்த பூமியில நம்ம என்னதான் சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா சத்ருன்னு தான் சொல்லுவாங்க. நம்ம ஒருவேளை இந்த சத்தியத்தை சொல்லவில்லை என்றால் நம்மளை சத்ருவா என்ன பண்ண மாட்டோம், பாதிக்கவே மாட்டாங்க. ஒருவேளை உண்மையான சத்தியத்தை நம்ம சொல்லிட்டா எல்லாருமே, உலக ஜனங்களும் சரி கிறிஸ்துவ மண்டலம் சரி எல்லாருமே நம்மளை என்னதான் சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சத்துரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி காரியங்களை யார் நல்லா அனுபவிச்சிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலன் பவுல் என்ன பண்ணியிருக்காருன்னா தன் வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்காரு. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலன் பவுல் இந்த சத்திய ஊழியத்தை அவர் வாழ்க்கையில் செய்த பொழுது அவருக்கு என்ன மாதிரி பெயர்கள்லாம் வந்து கிடைச்சதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஒருவேளை அந்த மாதிரி பெயர்கள் நமக்கு கிடைச்சிருந்தா, அந்த நாமத்தை நம்ம வாங்கியிருந்தா நம்மளும் ஒரு பவுலை போல ஒரு ஆசீர்வாதமான ஒரு நிலைமைக்கு சென்றடையலாம் கூட என்ன பண்ணிக்கலாம், இந்த சத்தியத்தின் மூலமாக நம்ம வந்து தியானிக்கலாம், புரிஞ்சுக்கொள்ளலாம். அப்படின்னா அப்போஸ்தலன் பவுலுக்கு வந்து என்ன மாதிரி பேர்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட் பைல் ஒரு சம்பவமாக நம்ம வந்து பார்க்கலாம். பாருங்க, சில சம்பவங்கள் நமக்கு அவருடைய என்ன பேர் சொல்லி இருக்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சம்பவத்தில் நமக்கு என்ன பாடம் இருக்கும். சில சம்பவங்கள் நமக்கு அது இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும், அது மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி 2 விதமான சம்பவத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா பார்க்கலாம். இப்போ அப்போஸ்தலன் பவுலுக்கு ஃபர்ஸ்ட் அவருக்கு என்ன பேர் கிடைச்சுன்னு சொல்லி 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அவருக்கு என்ன பேர் கிடைச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல பேர் வாயாடி. என்னங்க வாயாடி, அவருக்கு பேர் என்ன கிடைச்சிருக்கு, வாயாடி. ஸோ இதை கேட்ட உடனே அநேகருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கலாம், இல்லைன்னா நிறைய பேர் என்ன பண்ணியிருக்குன்னா படிச்சிருக்கலாம், பவுலுக்கு வாயாடின்னு ஒரு பேரா? ஆமாங்க, அவர் பேசுறது சொல்லு தடங்களுக்கு மணிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அதே இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த ஒரு வாரமாக உங்களுக்கு நல்ல ப்ராக்டிஸ் ஆகிருக்கும், பிரச்சனையே இல்லை. பட் இருந்தாலும் இந்த மாதிரி சிறு சிறு தடங்கள் வந்தாலும் தயவு கூர்ந்து அதை மன்னித்து தொடர்ந்து கேட்கும்படியாக அன்புடன் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இப்போ எங்கே விட்டோம்? ஆமாம், கரெக்ட். ஏர்டெல்ஸ் பட்டனில் இவருக்கு என்ன பேர் வச்சுருக்கான்னு பார்த்தீங்கன்னா வாயாடி.
சரி, யார் வச்சாங்க அப்படின்னு சொல்லி வாசிக்கலாம் பாருங்க. வசனத்தில் அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்பொழுது எபிக்கூரரும் ஸ்தோயிக்கருமான ஞானிகளில் சிலர் அவனுடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். பாருங்க, பேர் கொஞ்சம் கடினம் தான், நான் ப்ரொனன்சியேஷன்ல தப்பா இருந்தா மன்னிச்சுங்க. அப்பொழுது யாருன்னு பார்த்தீங்கன்னா எபிக்கூரரும் அப்புறம் ஸ்தோனிக்கருமான ஞானிகள். அந்த வார்த்தையை பாருங்க, ஞானிகள். ஸோ 2 குரூப். எபிக்கூரரும் அப்படிங்கிறது ஒரு ஆள் கிடையாது, அது ஒரு குரூப், அது ஒரு குரூப் இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்தோனிக்கருமான அங்கே ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க. ஸோ 2 ஃபிலாசபர்ஸ் அங்கே வந்து இருக்கிறாங்க. இவங்க 2 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏத்தென்ஸ் பேரில் மிகப்பெரிய ஞானிகள் சொன்னே சிங்கிள் பர்சன் கிடையாது, இது ஒரு குரூப். சரிங்களா? அவங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. சிலர் அவனோட என்ன பண்ணீங்க, வாக்குவாதம் பண்ணினார்கள். பேசல, என்ன பண்ணியிருக்கிறாங்க, இப்போ ஒரு ஞானிகள் யார் கிட்ட வாக்குவாதம் பண்றான்னு பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் கிட்ட பயங்கரமான டிபேட்டு, வாக்குவாதம். அப்போ எப்படி இருந்திருக்கும்? ஞானிகளோட கேள்விகள் நமக்கு நல்லா தெரியும், நல்ல பாயிண்ட் அவுட் எடுத்து என்ன பண்ணிருக்காங்க, நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க, நிறைய டிபேட் பண்ணியிருப்பாங்க, நிறைய வார்த்தைகள் எல்லாம் என்னென்னமோ கலந்து பேசியிருப்பாங்க. ஆனால் பேசினது எல்லாத்துக்குமே அப்போஸ்தலன் பவுல் என்ன பண்ணிருக்காங்கன்னா கரெக்டாக என்ன பண்ணிருக்காருன்னா ரிப்ளை கொடுத்துருக்காரு. இவங்க இதை பேச்சை கேட்டு, அப்போஸ்தலன் பவுல் இந்த பேச்சை கேட்டு அவங்களால பொறுத்து கொள்ள முடியல. இப்போ இவங்களால கேள்வி கேட்க முடியல, இவங்களால பேச முடியல. ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணாங்கன்னா, இந்த மனுஷன் கேட்டால் நம்மளால என்ன பண்ண முடியாது, பேச முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன வார்த்தை அங்க சொல்றாரு பாருங்க. தொடர்ந்து படிப்போம். ஞானிகளில் சிலர் அவருடைய வாக்குவாதம் பண்ணினார்கள். சிலர் இந்த வாயாடி என்ன பேச போகிறான் என்றார். பாருங்க, கேட்டு இந்த வாயாடி என்ன பேச போகிறான் என்று சொன்னாங்க. தொடர்ந்து படிங்க. சிலர் இவன் அந்நிய தேவதைகளை அறிவிக்கிறவனாக காண்கிறது என்றார்கள். அவன் இயேசுவையும் உயிர்த்தெழுதலையும் அவர்களுக்கு பிரசங்கித்தபடியினாலே அப்படி சொன்னார்கள். இவர் ஒன்னும் வாக்குவாதமெல்லாம் பண்ணலைங்க. இவர் என்ன பண்ணிருக்காரு, நம்ம கலாத்திர வசனம் படிச்சோம் பார்த்தீங்களா, சத்தியத்தை மட்டும்தான் சொல்லியிருக்காரு. அதனால தான் சொன்னார், உங்கள்கிட்ட நான் சத்தியத்தை தானே சொன்னேன், சத்தியத்தின் பேசுகிற நிமித்தம் தான் அவர் என்ன பண்ணிருக்காருன்னா சுற்றி இருக்கிற அனைத்து புறஜாதிகளும் சரி யூத ஜனங்களும் சரி இவர் என்னவா பார்த்துட்டான்னு பார்த்தீங்கன்னா சத்ருவா பார்த்துட்டாங்க. இப்போ இந்த 2 குரூப் ஆஃப் பீப்புள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த எபிக்கூரரும் அப்புறம் இந்த ஸ்தோனிக்கருமான இவங்க 2 பேர் என்ன பண்ணியிருக்காருன்னா வாயாடின்னு பேர் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க வேண்டியதுன்னா யார் இந்த 2 பேர், எதனால இவங்க வந்து இவருக்கு வாயாடின்னு சொல்லி பேர் வச்சாங்க, இவங்க எப்படிப்பட்ட ஞானிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா அதாவது 300 BC. இந்த 300 BCலேருந்தே பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு ஃபிலாசபி, நான் சொன்ன பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் ஒரு சிங்கிள் பர்சன் கிடையாது, இது 2 விதமான குரூப். இந்த 2 பேர்த்துக்கும் ஒரு பொதுவான பேர் இருக்கு. இந்த எபிக்கூரரும் இந்த ஸ்தோனிக்கருமான அப்படிங்கிற 2 பேர்த்துக்கும் ஒரு பொதுவான பேர் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹீடோயிசம் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த ஹெடோனிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹெடோனிசம் அப்படிங்கிற இந்த ஒரு கான்செப்டில் தான் இந்த கிரேக்க ஜனங்களே இருந்திருப்பாங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த கிரேக்க ஜனங்கள் வந்து ரொம்ப ஞானிகள், ஒரு ஃபிலாசபி ஃபாலோ பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லி ஆதி காலத்துலேருந்து அவங்களுக்கு ஒரு பேர் இருக்குது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 குரூப்னால தான். ஸோ இந்த 2 குரூப் என்ன சொல்கிறாங்களோ அதை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தன் வாழ்க்கையில் அவங்க ஃபாலோ பண்ணுறவங்களா இருக்கிறாங்க. பாருங்கள், இந்த ஹெடோசிம் எங்களோட ஃபிலாசபி என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் இங்கிலீஷில் படிச்சிடுறேன், உங்களுக்கு நான் தமிழையும் போடுறேன். இந்த ஃபிலாசபி எங்களோட ஃபிலாசபி என்னன்னு பார்த்தீங்கன்னா தி எத்திக்கல் தியரி தட் ப்ளஷர். பாருங்க, இந்த எத்திக்கல் தியரி ஒரு ப்ளஷர், சந்தோஷமாக வாழ்றதுக்குன்னு இவங்க ஒரு தியரியை என்ன பண்ணியிருக்காங்கன்னா கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறாங்க. யார் சந்தோஷமாக வாழ்றதுக்கு, இந்த சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபிகேஷன் ஆஃப் டிசையர். நான் எப்படி ஒரு சந்தோஷமாக வாழ்றது, என்னோட ஆசையை எப்படி நான் நிறைவேற்றிக் கொள்வது அப்படிங்கிறதுக்கு இவங்க ஒரு ஃபார்முலா என்ன பண்ணியிருக்காங்கன்னா வச்சிருக்காங்க. இஸ் தி ஹையஸ்ட் குட் அண்ட் ப்ராப்பர் எய்ம் ஆஃப் ஹியூமன் லைஃப் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்படி என்ற தமிழில் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, இன்பம் என்பது மனித வாழ்க்கையில் மிக உயர்ந்த இன்பம், சந்தோஷம் அப்படிங்கிறது மனுஷனோட வாழ்க்கையில் எப்படி இருக்கு, ஒரு உயர்ந்தமான ஒரு காரியமாக இருக்கு மற்றும் சரியான நோக்கமாகும் என்ற நெறிமுறை கோட்பாடு. வேற ஒன்றுமே கிடையாதுங்க. இவங்களோட இது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பூமியில் வாழும்போது எப்பொழுதுமே நம்ம என்ன இருப்போனுங்க, சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஒரே லைஃப் தான், பூமியில் வாழ்கிறது ஒரே லைஃப் தான். இந்த ஒரு லைஃப்பை வந்து கஷ்டத்தோடு நம்ம வாழக்கூடாது, ரொம்ப சந்தோஷத்தோடு வாழணும். அப்படி சந்தோஷத்தோடு வாழ்றதுக்கு என்னென்ன காரியங்கள் செய்யலாமோ எல்லாமே செய்யலாம், தவறு செய்யலாமான்னு தெரியாது, பட் எல்லா காரியமும் செய்யலாம். அதுக்குன்னு ஒரு நெறிமுறை, ஒரு கோட்பாடு இருக்குது. அப்படின்னா வேற ஒன்றுமே இல்லைங்க. இப்போ இந்த பூமியில் வர 100% செல்ஃபிஷ் பீப்புள்,
நல்லது. செல்ஃபிஷ் பீப்புள் அப்படின்னா நான் உண்டு, என் குடும்பம் உண்டு, என் குடும்பம் நல்லா இருந்தால் போதும், எனக்கு எதுவும் ஆகக்கூடாது, என்னோட சந்தோஷத்தை நான் என்ன பண்ணணும், நிறைவேற்ற வேண்டும், என் குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உள்ள மனிதர்கள் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிரேக்க மனிதர்கள். இது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த 2 விதமான குரூப் இருக்கிறனால. அவங்கள 2 ஸ்கூல்ஸ் இருக்குது. இந்த ஸ்கூல் கூட பார்த்தீங்கன்னா ஒன்றா இந்த எபிக் குரோரம் ஒன்றா இவங்களோட ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. இல்லைன்னா இன்னொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா பேர் வேறு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன பேருமே ஸ்கோரிங். அவங்க ஸ்கூலில் என்ன பண்ணிடுவாங்கன்னா ஜாயின் பண்ணி விடுறாரு. 2 ஸ்கூலில் படித்தாலும் அல்டிமேட்டாக என்ன தான் சொல்லித்தரோம் போகிறேன்னா, உங்கள் ஆசையை இந்த பூமியில் நிறைவேற்றுறதுக்கு நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம். யோசிச்சு பாருங்க, ஒரு கிரேக்க பட்டணத்தில் எல்லா விதமான ஜனங்களும் ஒரு செல்ஃபிஷ் சொல்றது பூமிக்குற ஆசையில் நிறைவேற்றிருக்கும் போது அப்போஸ்தலன் பவுல் போய் அங்கே என்ன பேசியிருக்கிறார், சத்தியத்தை பேசியிருக்கிறார், இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசியிருக்கார். அது மட்டும் பேசலாம் பரவாயில்ல, இவர் என்ன பேசியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா உயிர்த்தெழுதல் என்ன பேசியிருப்பாரு. நம்ம எல்லாம் பாவிகள், ஆதாம் நிமித்தம் நம்மெல்லாம் பாவத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா அந்த ஆதாம் செய்த பாவத்துக்கு நிவர்த்தி செய்வதற்காக யார் வந்திருக்காருன்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்திருக்கார். அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துக்குள்ள எல்லாரும் மறிக்க போகிறோம். எப்படி ஆதாம்குள் மறிக்கிற எல்லாருமே இயேசு கிறிஸ்துக்குள்ள என்ன பண்ண உயிர்த்தெழ போகிறார்கள். மீண்டும் ஒரு லைஃப் இருக்குது, இந்த லைஃப் நிரந்தரம் இல்லை அப்படின்னு சொன்னால் இவங்க ஏற்றுக்குவாங்களா? இவங்களோட தியரியே என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரே லைஃப் சந்தோஷமாக வாழணும். பவுல் என்ன சொல்லியிருப்பாரு, இதெல்லாம் லைஃப் கிடையாது, இப்போ நீங்கள் என்ன பண்ணிடுவோன்னு கிறிஸ்துக்காக வாழ்ந்து செத்து போயிடறோன்னு உயிர்த்தெழுதல் ஒன்று இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், அப்படியே ராஜ்யத்தில் போயிடலாம். இல்லைன்னா அங்கே ஒரு வாழ்க்கை இருக்குது. இந்த மாதிரி ஒரு காரியங்கள் சொல்ல இவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்ன ஒரு மாதிரி பேசுகிறாரு, பேசவும் முடியல, எதிர்த்து பேசவும் முடியல, பேசினா எல்லாத்துக்கும் என்ன வச்சுருக்காரு, பாயிண்ட்ஸ் வச்சுருக்காரு. கண்டிப்பாக இவர் எப்படிப்பட்டவராக இருப்பார், சரியான வாயாடியாக இருக்கிறவர் போட்டு ஒன்றுமே பேச முடியலையே அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா சைலண்ட் ஆகிட்டாங்க. பாருங்கள், ஏன்னா அப்போஸ்தலன் பவுல் அந்த இடத்துல என்ன பிரசங்கம் செய்தார் பார்த்தீங்கன்னா இயேசுவையும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா உயிர்த்தெழுதலையும் அவர்களுக்கு பிரசங்கித்தபடினாலே அப்படி சொன்னார்கள். உயிர்த்தெழுதல், ஏன்னா உயிர்த்தெழுதலை பற்றி அவங்களுக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் கிடையாது. இன்னைக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கின்ற நாம் எதை நோக்கி கொண்டு போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த லைஃப் இல்லை, இந்த லைஃப் ஒரு டெம்பரவரி. நம்மளோட எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மரித்ததுக்கு பின்னாடி ஒரு லைஃப் இருக்கு, அதையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இதே தான் அப்போஸ்தலன் பவுல் அங்கே சொல்லிட்டு இருக்கிறார். ஆனால் அவங்களால என்ன பண்ண முடியுங்க, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பாருங்க என்ன நடக்குது பாருங்க. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் கேட்டபொழுது சிலர் இகழ்ந்தார்கள், சிலர் நீ சொல்லுகிறதை இன்னொரு வேளை கேட்போம் என்றார். எப்படி இருந்திருக்கு தெரியுங்களா? இவர் பேர் என்ன ஆக்சுவலா இங்க வச்ச பேர் பார்த்தீங்கன்னா வாயாடி. வாயாடின்னு கூப்பிடும் போது இவர் சங்கடப்படவே இல்லைங்க. நேரம் மார்ச் மேடைக்கு போறார். அங்க மார்ச் மேடைக்கு போய் அங்க ஒரு எல்லா சிலைகளையும் பார்க்கிறார். அப்புறம் அறியப்படாத ஒரு தேவன் அங்கே எழுதியிருக்கு. கரெக்டாக அந்த பாயிண்ட்டை பிடிச்சிட்டு என்ன பண்ணுறாருன்னா இவர் பேச ஆரம்பிச்சிடுறாரு. நீங்கள் அறியப்படாத தேவன் எழுதியிருக்கிற அந்த தேவனை பற்றி தான் என்ன பண்ணுறீங்க, நான் பேச வரேன் அப்படின்னு. யாரை எதிர்த்து பேச முடியுமா? பேச முடியாது. ஏன்னா என்ன பேர் வச்சுட்டாங்க, வாயாடின்னு வச்சுட்டாங்க. இவர் ரொம்ப நேரம் சத்தியத்தை பேசுகிறாங்க, உயிர்த்தெழுதல் பேசுகிறாங்க. பேசிட்டு இருக்கவே அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிலர் அவள் என்ன பண்ண இகழ்ந்தார்கள். பேசவே கிண்டல் பண்ணுறாங்க. நம்மளாம் தேவனுடைய வார்த்தையை பேசும்போது யாராச்சும் அங்கேருந்து சிரித்தாலே நம்ம டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுவோம். எதுக்கு சிரிக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி பார்த்தாலே மைண்டு டிஸ்ட்ராக்ட் ஆகும். எதுக்கு ஒரு மாதிரி பார்க்குறாங்க அப்படின்ட்டு வேறு விதமான எண்ணம். ஆனால் அப்போஸ்தலன் பவுலுக்கு அந்த மாதிரி எண்ணம் போகவே இல்லைங்க. சில பேர் என்ன பண்ணால் இகழ்ந்தார்கள். ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா பேசிட்டு தான் இருக்காரு. சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி நான் என்னென்னமோ சொல்கிறேன், ஒன்று என்ன பண்ணுற புரியல, நீ சொல்லுகிறதே இன்னொரு வேலை என்ன பண்ணுவோம், இன்னொரு வேலைக்கு கேட்பேன். சாஃப்டாக என்ன பண்ணுறாங்கன்னா சொல்கிறாங்க. காரணம் என்னன்னு கேட்டேன்னா இவர் பேசினது அவங்களுக்கு பிடிக்கல. புரியலன்னு சொல்ல முடியும். என்ன பண்ணலைங்க, பிடிக்கல. அதனால தான் என்ன பண்ணேன்னா சரி அப்புறம் பேசிக்கலாம். ஆனால் அப்போஸ்தலன் பவுல் பார்த்தீங்கன்னா அவர் சோர்ந்து போகக்கூடியவர் கிடையாதுங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னா நீங்கள் என்னமோ ரியாக்ஷன் பண்ணுங்க, என்னை இகழ்ந்துங்க, என்னை வாயாடின்னு சொல்லுங்க, ஆனால் நான் சத்தியத்தை என்ன பண்ணுவேன், பேசிட்டு தான் இருப்பேன் அப்படி சொல்றாரு. பாருங்க அப்ப என்ன நடக்குது. 34ஆம் வசனம் வாசிப்போம். 34ஆம் வசனம். சிலர் அவனை பற்றி கொண்டு விசுவாசிகள் ஆனார்கள். அவர்களில் மார்ஸ் மேடையின் நியாயாதிபதிகள் ஒருவனாகிய தியோனிசியு என்பவனும் தாமாரி என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரியும் இவர்களுடனே வேறு சிலரும் இருந்தார். அப்ப நிறைய பேர்த்துக்கிட்ட அட்ரஸ் பண்ணியிருக்காருங்க. ஆனால் யாருமே அப்போஸ்தலன் பவுலை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அப்போஸ்தலன் பவுலை ஏற்றுக்கொள்ளவேன்னா அவர் பேசின வார்த்தையை அவங்க என்ன பண்ணலைங்க, ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அப்போ இங்கே பேர் 2 பேர் மாதிரி தான் குறிப்பிட்டிருக்கு. தியோனியு சியு
என்பவனும் தாமாரி என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ. அப்புறம் ஒரு சிலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெகு சிலர்கள் மட்டும்தான் அப்போஸ்தலன் பவுல் அந்த இடத்துல பேசினது என்ன பண்ணிக்கிறேன்னா ஏற்றுக்கொள்கிறார். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேட்டுக்கொள்ள அத்தனை பேருமே பார்த்தீங்கன்னா ஞானிகள் தான். ஆனால் யாருனாலும் என்ன பண்ண அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். சரி, இதுல என்ன பாடம் இருக்கு? இந்த வாயாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பான சகோதர சொல்லு நமக்கே ஆக்சுவலாக இந்த பேர் தான் இல்லை. ஒருவேளை இந்த சத்தியத்தை நீங்கள் வந்து நம்ம நிறைய பேர்கிட்ட சொல்லியிருந்தா அவங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க, ஏன்னா இவங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க. அது எல்லாரும் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, யாரும் இல்லை. நம்மக்கிட்ட வந்து பைபிள்லேருந்து ஒரு வார்த்தை கேட்டால் ஒரு வார்த்தையில் நம்ம முடிப்போம், ஒரு வார்த்தையெல்லாம் முடிக்க மாட்டோம். தப்பி தவறி யாராச்சும் வந்து நம்ம பைபிள்லேருந்து கொஸ்டின் கேட்டு நம்மளை டிபேட் பண்ண ஆரம்பிச்சிட்டா நம்ம சும்மா இருப்போம்னு நினைக்கிறீங்களா? நம்மகிட்ட இருக்கிற வைராக்கியம், ஜீல் என்ன பண்ணுவோம்னா, இதுதான் சான்ஸு, நீ எல்லாம் சான்ஸ் கிடையாது, இருக்க சான்ஸ் என்ன பண்ணிடலாம் பயன்படுத்தலான்னு சொல்லிட்டு அவர் அச்சோ ஏன் கேட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு என்ன பண்ணிடுவான்னா பேசி கொட்டி தீர்த்துருவோம். இது தப்பா பிரதர் அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். இது தப்பு. இது பவுலே என்ன பண்ணியிருக்காருங்க பேசியிருக்காரு. அதனால தான் எல்லாரும் என்ன சொல்லியிருக்காருன்னா வாயாடி அப்படின்றாங்க. நமக்கு அந்த ஜீல் இருந்தால் போருங்க. அப்போ என்ன படம்னு பார்த்தீங்கன்னா தேவன் யாரை முன் குறிச்சிருக்கிறாங்களோ ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க. இப்போ இந்த இடத்துல யார் முன் குறிச்சிருக்கார் அந்த மார்ஸ் மாடியில்? அப்போ பார்த்தீங்கன்னா தியோனிசியோ, தாமாரி, அப்புறம் ஒரு சிலர். இதுக்கப்புறம் ஏதாவது சம்பவங்கள் நடந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் இல்லைங்க. இதுக்கப்புறம் அவர் அப்போஸ்தலன் பவுல் என்ன பண்ணிடுறாருன்னா சரி இதுங்க ஒர்க் முடிஞ்சுன்னு சொல்லி கொரிந்து பட்டணத்துக்கு அவர் என்ன பண்ணிடுறாருன்னா போயிடுறாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போது பாருங்க, இதே ஒரு சூழ்நிலை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்க்கையிலும் ஏற்பட்டுச்சு. அவர் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ரொம்ப ஞானிகளா ரொம்ப அறிவாளிகளா இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற பரிசேயர்கள், சதிசேயர்கள், வேதப்பர். அதனால தான் கொஸ்டின்ஸ் மூலயமாவே அவரை மடக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்ட நிறைய கேள்விகள் வந்து கேட்டிருந்தாங்க. அப்போ பாருங்க ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்கலாம். யோவான் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிப்போம். யோவான் 2ஆம் அதிகாரம் வசனம் 19. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக இந்த ஆலயத்தை எடுத்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். அவர் என்ன சொன்னார்? இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ள நான் என்ன பண்ணுவேன், இதை எழுப்புவேன் அப்படின்னு சொன்னார். ஆனா இதே இந்த வார்த்தையே அந்த பின்னாடி இவரை விசாரிக்கும் போது அப்படியே மாத்தி சொல்லிட்டாங்க. என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த மனுஷன் ஆலயத்தை இடிச்சு போட்டா 3 நாள் என்ன பண்ணிடுவாங்க, கட்டிடுவான்னு சொல்லி அப்படியே மாத்தி பேசிட்டாங்க. ஆனா இவர் வந்து அப்படி சொல்லவே இல்லைங்க. இவர் என்ன சொன்னாரு? 3 நாளைக்குள்ள இதை நான் எழுப்புவேன் என்றார். 20ஆம் வசனம் வாசிச்சிருங்க. 20ஆம் வசனம். அப்பொழுது யூதர்கள் இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றது, நீ இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள். புரிஞ்சுதுங்களா? இயேசு கிறிஸ்து சொன்ன கான்செப்டை அங்க இருக்கிற யூத ஜனங்களால என்ன பண்ண முடியல, புரிஞ்சு கொள்ள முடியல. அதே மாதிரி தான் அப்போஸ்தலன் பவுல் 2 பேருமே ஞானிகள் தான். இவரும் ஞானி தான். யாருன்னு பார்த்தீங்கன்னா பவுல் ஒரு மிகப்பெரிய ஞானி. அவர் நியாயப்பிரமாணத்தை கற்றி தேர்ந்தவர். இப்போ அவர் பேச வந்து யூத ஜனங்கள் கிட்ட இல்லை, ஒரு புரஜா ஏத்தேன்ஸ் பட்டணத்தில் அவர் பேசிட்டு இருக்காரு. அப்படின்னா உலக ஞானம் அவருக்கு தேவைப்படுறதா இருக்கு. ஆனா இவர் எதில் ஞானத்தில் இருக்கிறார்? சத்தியத்துல ஞானம் உள்ளவனாக இருக்கிறார், அவங்க உலகத்துல ஞானம் உள்ளவர்களாக. 2 ஞானம் உள்ளவர்கள் பேசிக்கிறாங்க. ஆனா சத்தியத்தில் ஞானம் உள்ளவனா இருக்கிற பவுல் பேசினதே அங்க இருக்கிற ஜனங்களால் என்ன பண்ண முடியலைங்க, புரிஞ்சு கொள்ள முடியவில்லை. அதனாலதான் என்ன சொல்லிட்டாருன்னா இவர்கிட்ட எல்லாம் பேச முடியாது, இந்த வாயாடிட்டு என்ன பண்ண முடியாது, பேசவே முடியாது சொல்லிட்டாங்க. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்றதுக்கு அர்த்தம் என்ன? அப்ப என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா இந்த வாயாடிங்கிற பேரு கண்டிப்பா யாருக்கு வந்திருக்கும்னு பாத்தீங்கன்னா சத்தியத்தை பேசுகின்ற நமக்கு யாராச்சும் பார்த்து நீங்க வாயாடி என்னங்க இவ்வளோ பேசுறீங்க, உங்க கூட பேச முடியலையா, உங்க கூட பேச முடியலையா அப்படின்னு சொல்லி யாராச்சும் நம்மளை இகழ்ந்தார்களோ, இல்லை நம்மளை வந்து தூஷணம் சொன்னாங்களோ, இல்லை நம்மளை விட்டு ஒதுங்கி போனாலோ நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, அதுக்கெல்லாம் கொடுத்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்மளை கலாச்சாரத்தில் படித்த மாதிரி தான் நம்ம சத்தியத்தை சொன்ன என்ன ஆகும், சத்துருவம் ஆகும். பாருங்க இயேசு கிறிஸ்து சொல்லும் போது பாருங்க அவருடைய ஃபாலோ பாருங்க பல கஷ்டங்கள், பல துன்பங்கள், பல பாடுகள், இதெல்லாம் யார் ஒருத்தர் நிலை நிற்கிறாரோ அப்பதான் அந்த 3 நாளைக்குள்ளே இதை எழுப்பேன் அப்படின்னு சொன்னது யாரை குறித்து சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சபையை குறித்து அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருங்க, பேசிட்டு இருக்காரு. ஆனால் இது பேசுறது யார் புரிஞ்சுக்கலன்னு பார்த்தீங்கன்னா யூத ஜனங்கள் புரிந்து கொள்ள முடியவில்லை. அப்படின்னா நம்ம ஞானவான்களா அப்படின்னா நமக்கு ஒரு கேள்வி வரும். நம்ம ஞானவான்களா இல்லைங்க, நம்ம வந்து பைத்தியக்காரர்கள் தான், நம்ம வந்து ரொம்ப பலவீனமானவர்கள் தான் குறைன்னு சொல்லுவாங்க. ஆனால் எதில் ஞானம் உள்ளவர்களாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சத்தியத்தில். எப்படி சத்தியத்தில் ஞானம் உள்ள இருக்குன்னா இது தேவன் நமக்கு கொடுத்த கிருபை. இன்னும் சொல்ல போனால் பிச்சை அப்படின்னு கூட சொல்லலாம். இதைத்தான் பவுல் கடைசி வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா நான் பாவின்னு சொல்கிற காரணம் என்ன பார்த்தீங்கன்னா எந்த சூழ்நிலையும் தன்னை அவர் என்ன பண்ணலைங்க மேன்மையாக எண்ணவில்லை. ஸோ என்ன பேர் ஃபர்ஸ்ட் பவுலுக்கு நம்ம பார்த்தோம்,
வாயாடி. மேபி உங்களுக்கு இந்த வாயாடின் இந்த நேம் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா சந்தோஷம். இல்லை என்றால் என்ன பண்ணால் நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க. அவருக்கு முதல் கிடைச்ச பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாயாடி. இப்போ அடுத்த 2வது பேர் அவருக்கு என்ன இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஏதாவது கெஸ் பண்ண முடியுங்களா? தேங்க்யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நீங்கள் வாய்ஸ் வருது அப்படின்னு சொல்லிக்கிறேன், பட் கண்டிப்பாக இருக்கும். ஓகே, என்ன பார்த்தீங்கன்னா 2வது பேருன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்த பேருன்னு பார்த்தீங்கன்னா கொள்ளை நோயாய் இருக்கிறானே. கொள்ளை நோய் எல்லாம் ஒரு மாதிரி பாருங்க. இப்போ இந்த கொள்ளை நோய் அப்படின்னோடனே நமக்கு எல்லாத்துக்கும் கொள்ளை நோய் எதாவது இப்போ ஞாபகத்துக்கு வருங்க, கண்டிப்பாக வரும். அந்த கொள்ளை நோய் நிமித்தமாகத்தான் இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோங்க, இன்னைக்கு உட்காந்து தேவ ஆசீர்வாதத்தின்படி சத்தியத்தை நல்லா பேசிட்டு இருக்கிறோம். சரிங்களா? அப்போது இவருக்கு என்ன பேர்? அடுத்தது வாயாடின்னு ஒரு பேர். அடுத்தது கொள்ளை நோயாக இருக்கு. கொள்ளை நோய் அப்படின்னா கொள்ளை நோய்க்கு என்ன ஒரு புரிந்து கொள்வது? காய்ச்சல் இருக்குது, அது கொள்ளை நோயா? சளி இருக்கு, அன்பு சகோதரர் வந்து கொரோனான்னு சொல்லிக்கிறாரு, கரெக்டு தான், அது ஒரு கொள்ளை நோய் தான். இப்போ கொள்ளை நோய் பார்த்தீங்கன்னா அது தெரியுமா? இதை மைண்ட் பண்ணி, கொள்ளை நோய் கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. எப்படி பரவுதுன்னு தெரியுமா? தொற்று நோய் எப்படி வேணால் பரவுன்னு சொல்லி பதட்டப்படுறாங்க. சரிங்களா? இப்போ பாருங்க, உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும்னு நினைக்கிறேன். இதை தொட்டுட்டு நான் எனக்கு ஒரு நோய் இருக்குன்னு வச்சுங்க, இதை தொட்டுட்டு நான் கீழே வச்சா இது என்ன பண்ண மாட்டாங்க, தொட மாட்டேன், என்ன ஸ்ப்ரெட் ஆகிடும் அப்படின்னு. கொள்ளைனா எப்படி உள்ளே போகுதுன்னே தெரியாது, எப்படி அட்டாக் பண்ணுதுன்னே தெரியாது, எப்படி அவங்கள மாற்றுதுன்னே தெரியாது. சரிங்களா? இப்போ அப்போஸ்தலன் பவுல் நல்லா புரிஞ்சுங்க, கொள்ளை நோய்னு சொல்லியிருக்காருன்னா இவர்கிட்ட இருக்கிற அந்த நோய் என்ன நோய்? இவர்கிட்ட இருக்க நோய் அது என்ன நோய்ங்க? நீங்கள் இங்கே இருக்கிறவங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சத்தியம் தான், அதைத்தான் சொல்லிருக்காரு. இவர்கிட்ட இருக்கிற சத்தியம் தான். உலக ஜனங்களுக்கு சத்தியத்தை கேட்கும் போது அவங்களுக்கு என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொள்ளை நோயா இருக்கு. ஒன்றும் இல்லைங்க, ஃபுல்லாக இருள் இருக்கு. இருள் தான் வெளிச்சம் நினச்சிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு தீக்குச்சி அளவுக்கு ஒரு சின்ன வெளிச்சம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? இருள் அச்சோ ஏதோ வந்துருச்சும்பாங்க. இவருக்கு ஃபுல்லாக இருள் இருக்கு. எல்லாம் ஏற்கனவே அவங்க தான் நோயில் இருக்கிறாங்க. இவர் சத்தியத்தை சொல்றாரு, ஆனால் இவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா? கொள்ளை நோயா இருக்கிறானே அப்படி சொல்றாரு. பாருங்க, இந்த சம்பவம் எங்க நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா சிசேரா. நீங்கள் அந்த ஏரமா இருக்கு, பிங்க் கலர் இருக்கும், நீங்கள் பாருங்க, அந்த பண்டத்துல நடக்கின்ற சம்பவம். சரி, இப்போ சம்பவத்துக்குள்ள நம்ம போவோம். வசனம் வாசிக்கலாம் பாருங்க. அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 5 நாளைக்கு பின்பு பிரதான ஆசாரியனாகிய அனனியா மூப்பர்களோடும் தெர்த்துல்லு என்னும் நியாய சாதுரியர்களோடும் கூட போனார். போதும் பிரதர். என்னன்னா 5 நாளைக்கு பின்னாடி நீங்கள் சம்பவங்கள் முன்னாடி படிச்சுங்க, 23ஆம் அதிகாரம். ஏன்னா பவுலை எப்படியாச்சும் வந்து குற்றப்படுத்தி அவருக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் சொல்லி வகையை தேடி சுற்றி திரிகிறார்கள். அப்போ இந்த சமயத்தில் 5 நாளைக்கு பின்பு பிரதான ஆசாரியன் அனனியா மூப்பர்களோடும் இன்னொருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த தெர்த்துல்லு என்னும் நியாய சாதுரியனோடும், வேற ஒன்றும் இருக்கிறேன், இவர் ஒரு லாயர் மாதிரி, இவர் நல்ல பேச்சு திறமை உள்ளவர், நல்லா வாதாடும் திறமை உள்ளவர். இவரை கூட்டிட்டு போனாலே முடிஞ்சுது. ஏன்னா அந்த அளவுக்கு வாதாடி இவர் என்ன பண்ணிடுவாருன்னா குற்றம் செய்யாத மனுஷனே குற்றம் செஞ்சான் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கொள்ள வச்சிருவார். அந்த அளவுக்கு ஒரு வாதாடுவார். ஒருவேளை குற்றம் செஞ்ச மனுஷனை இவர் வாதாடினா குற்றம் செய்யல அப்படிங்கிறது கூட என்ன பண்ண ஒத்துக்க வச்சுக்குவார். அந்த அளவுக்கு வாதாடக்கூடிய திறமை உள்ளவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த தெர்த்துல்லு. இப்போ இவர் இந்த அனனியா பிரதான ஆசிரியர் கூட இவர் எது கூட்டிகிட்டு போகிறான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பவுல் என்ன பண்ணியிருக்காருங்க, குற்றம் செஞ்சிருக்கான்னு சொல்லி குற்றம் சாட்டுறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க, தொடர்ந்து வாசிப்போம். அவர்கள் பவுலுக்கு விரோதமாய் தேசாதிபதியினிடத்தில் பிராது பண்ணினார்கள். இப்போ என்ன பண்ணியிருக்காருங்க, பவுலுக்கு விரோதமாக தேசாதிபதியினிடத்தில் பிராது பண்ணினார்கள். இவங்களுக்கு தெரியல. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த தெர்த்துல்லு இன்னவா பேசினாலும் சரி, இவருக்கு ஆக்சுவலாக அவருக்கு என்ன பேர் இருக்குங்க, நம்ம பவுலுக்கு முன்னாடியே படித்தோம், வாயாடி. இவர்கிட்ட எல்லாம் பேச முடியாது. அது எங்கே நடந்துச்சு? ஏதென்ஸ் பட்டணத்தில் அந்த பேர் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ பெரிய ஞானிகள், BC 300 ஞானிகளாக இருக்கிறாங்க. அவங்கனாலேயே பவுல்கிட்ட பேச முடியல. இப்போ இவங்க பேச முடியும்னு நினைக்கிறீங்களா? பேச முடியல. நிறைய டிபேட் நடந்திருக்கு, ஒன்றுமே பேச முடியல. அப்போ என்ன நடந்திருக்குன்னா என்ன பிராது கொடுக்குறாங்க பாருங்க, தேசாதிபதி என்ன பிராது கொடுக்குறான்னு பாருங்க. 2 லைன் மட்டும் படிங்க பிரதர், போதும். 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் ஃபர்ஸ்ட் 2 லைன் மட்டும் படிங்க, போதும். என்னவென்றால் இந்த மனுஷன் கொள்ளை நோயாகவும், அப்போ என்னவென்றால் இந்த மனுஷன் எப்படி இருக்கிறாங்க, கொள்ளை நோயாகவும் இருக்கிறான். அப்பதான் சொன்னேன் கொள்ளை நோய்னா என்ன, இந்த மனுஷன் என்ன பேசுறான், இப்ப பேசிட்டா என்னாங்க, இவர்கிட்ட வாய் கொடுத்துட்டு என்ன தெரியுங்களா? அன்பான சொல்ல முன்னாடி சொல்லுற, பவுல்கிட்ட மட்டும் வாய் கொடுக்கவே கூடாதுங்க. அது யாரா இருந்தாலுமே வாய் கொடுத்துட்டா மாட்டிக்குவார்.
அவர் என்ன அவர் வலைக்குள்ள அவர் என்ன பண்ணிடுவாருன்னா இழுத்துக்குவாங்க. இப்போ சில சம்பவங்கள்லாம் பின்னாடி வரும்போது நம்ம பார்க்கலாம். எல்லா யூதர்கள்லாம் அழுவாங்க, தயவு செய்து பவுல்கிட்ட என்ன பண்ணிடாதீங்க, பேசிடாதீங்க, விசாரணைன்னு சொல்லிட்டு பவுல்கிட்ட எந்த ஒரு வார்த்தையும் கேட்டுறாதீங்க. ஏன்னா அந்த மனுஷன் பேசிட்டா நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, மாறிடுவீங்க. அது நல்லா தெரியும். இப்போ என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மனுஷன் கொள்ளை நோயாக இருக்கிறான். இதே நம்முடைய மூத்த சோதர் ரசூல் பார் எப்படி எழுதுறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெஸ்டிலண்ட் ஃபெல்லோ அப்படின்னு சொன்னாங்க. ஏன் பெஸ்டிலண்ட் ஃபெல்லோ அப்படிங்கிறாரு. அப்படின்னு என்னன்னு பாருங்க, அவர் சொல்கிறார் பாருங்க, they all who endeavor the withstand error in its popular form must expect to bear the same reproach. வேற ஒன்றும் இல்லைங்க, அப்படியே தமிழில் நான் சொல்கிறேன் பாருங்க. அதன் பிரபலமான வடிவங்கள் பிழையை தாக்க முயற்சிக்கும் அனைவரும். போதுங்களா, பிழையை தாக்க முயற்சிக்கணும். ஒரு இடத்துல பிழை இருக்கு, ஒரு இடத்துல பிழை இருக்கு, அது தப்பு நமக்கு தெரியுது. தயவு செய்து அந்த பிழையில இருக்காதீங்க, அந்த பிழையிலிருந்து என்ன பண்ணுறீங்க, வெளியே வாங்க அப்படின்னு யாராச்சும் முயற்சி செய்யும் போது என்ன பண்ணா, அதுக்கேற்ற ஒரு நிந்தனையும் தாங்க எதிர்பார்க்க வேண்டும். புரிஞ்சுதுங்களா? அப்போ ஒரு எல்லா பக்கம் ஒரு தவறு இருக்கு, இந்த தவறுக்குள்ள இருக்காதீங்க, அந்த தவறுலேருந்து வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம முயற்சி எடுக்கின்ற பொழுது அதுக்கு ஆப்போசிட் ரியாக்ஷன் கண்டிப்பா நமக்கு வரும். இதுதான் பார்த்தீங்கன்னா பெஸ்டல் ஃபிலோ. இவர் என்ன பண்ணிக்காருன்னா, ஏன் கொள்ளை நோயின்னு பார்த்தீங்கன்னா, இவரோட ஏமன் பார்த்தீங்கன்னா, இவர் போய் சத்தியத்தை சொல்லுவார். யாராச்சும் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார், இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டார்னா அங்கே இவர் என்ன பண்ணாருங்க, ஒரு சபையை அவர் ஸ்தாபிச்சிருவார். அதனால இவர் வார்த்தை யாரும் கேட்டுறாதீங்க அப்படின்னு. இது நம்ம வாழ்க்கையில் நடைபெறுதா? நம்ம வாழ்க்கைன்னு சொல்றத விட நம்முடைய ஊழியத்தில் இந்த மாதிரி ஏதாச்சும் நம்ம செய்கிறோமா அப்படிங்கிற நீங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க, வீட்டில் போய் பார்த்துக்கிறேன், கேட்க முடியாது. நம்மளும் செய்கிறேங்க, நம்மளும் இதே மாதிரி செய்கிறோம். நம்மளும் ஒரு கொள்ளை நோய் தான், சரிங்களா? நம்ம கொள்ளை நோய் பார்த்தீங்கன்னா, கொள்ளை நோய்க்கு ஏற்றம் இறக்கம், சமுதாயம், பணக்காரன், ஏழை, இது அது எதுவுமே தெரியாது. எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, யாராக இருந்தாலும் போய் அட்டாக் பண்ணும். அதே மாதிரி தான் கூட பார்த்தீங்கன்னா, நம்மளை யாரும் விடுறது இல்லைங்க. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் போட்டிருக்கேன், ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் இங்கே போட்டிருக்கேன். இவ்வளோதான் கேட்டிருக்காது. நம்ம அட்டாக் பண்ணுற விதம் ரொம்ப வேறு. எல்லாம் என்ன பண்ணிடுவோம்னா அட்டாக் பண்ணுறோம். எதுக்கு? நீங்கள் அங்கே போகாதீங்க, அங்கேருந்து வெளியே வாங்கன்னு சொல்லுவோம். எதுக்கு? சத்தியத்துக்கு வாங்கன்னு நம்ம கூப்பிடுவோம். இப்படி நம்ம செய்யும் போது அங்கே இருக்கிறவங்களாம் நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுவாங்களா? தேங்க்யூ பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணுவாங்களா? அவங்க உள்ளே இருக்கிறவர்கள் எப்படி, இந்த பெரிய பெரிய சர்ச்சை சொல்கிற பார்த்தீங்களா, உள்ளே இருக்கிறவர்கள் நம்மளை எப்படி பார்ப்பாங்க? வெளியே இருக்கும் போது எப்படி பார்ப்பாங்க? ஒரு கொள்ளை நோய் வந்திருக்கிறான், எதுக்கு பண்ணிக்கிறான், தயவுசெய்து அவங்க ஒன்று சர்ச்சுக்கு வெளியே கொடுப்பாங்க, தயவுசெய்து நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க, வாங்கிடாதீங்க அப்படின்பா. ஆனால் நம்ம நல்ல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து தான் அனுப்போம். உள்ளே போகும்போது என்ன பண்ணாதீங்க, கொடுக்காதீங்க, வெளியே வரும்போது என்ன பண்ணுங்க, கொடுங்க அப்படிமா. அப்போ நம்ம கிட்ட இருக்கிற கொள்ளை நோய் என்ன தெரியுங்களா? கொள்ளை நோய்னா சத்தியம்தான், வேற ஒன்றுமே கிடையாது. பாருங்க, இது ஒன்று மட்டும் நம்ம கையில் வச்சிருந்தா போதும். இப்போ இந்த காலப்பகுதியில் இது ஒன்று மட்டும், ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இது ஒன்று மட்டும் நம்ம கையில் வச்சு ஒரு வெளியே இருக்க சர்ச்சு கிட்ட கொடுத்தா நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுவாங்களா? சில பேர் அடி வாங்குவாங்க, சில பேர் தைரியமாக போய் நிற்பாங்க, அப்போ திட்டு வாங்கிட்டு வருவாங்க. எங்கேயுமே பார்த்தீங்கன்னா நம்மளை அப்ரிசியேஷன் கிடைக்கவே கிடைக்காது. அவங்க பார்வையில் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொள்ளை நோய், கரெக்டுங்களா? அவங்க பார்வை நம்ம எப்படிங்க, ஒரு கொள்ளை நோய். இந்த கொள்ளை நோய் என்ன பண்ணா, இந்த ஒன்று உள்ள போயிடுச்சுன்னு வச்சுக்கலேன், இந்த ஒரு சபையிலேருந்து யாராவது ஒருத்தர் அங்கிருந்து வெளியே வந்துட்டாங்கன்னா அவர் சும்மா இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? அவர் சும்மா இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? இந்த கொள்ளை நோய் பண்ணுற வேலை என்னதுன்னா, இதுக்கு சோசியல் டிஸ்டன்ஸ்லாம் இதுக்கு தெரியாது, ஒரே அடி தான், அட்டாக்கு தான். இப்போ யாரோ ஒருத்தர் அங்கிருந்து உள்ளே வந்துட்டாருன்னா இவர் அந்த பேப்டிசம் எடுத்துகிட்டு ஒரு பயங்கர ஜீல் என்ன பண்ணி பார்த்தீங்களா, இதை போய் உள்ளே போய் என்ன சொல்லுவாங்க, 4 பேர்கிட்ட சொல்லுவாங்க. அப்போ இது என்ன பண்ணுவானு, அங்கே இருக்கிற என்ன பண்ணிடுவாங்க, இவங்களெல்லாம் உள்ளே என்ன பண்ணக்கூடாது, விடவே கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே பேரிகேட் போட்டுருவாங்க. நமக்கு பேரிகேட்டுங்கிறது கேட்டுக்குள்ளேயே வரக்கூடாது, எல்லாம் என்ன பண்ணியிருக்கேன், வெளியே போயிருந்துருவாங்க, சரிங்களா? ஏன்னு கேட்டேன்னு பார்த்தீங்கன்னா, மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட சத்தியத்தை வச்சுட்டு நம்மளால என்ன பண்ண முடியாதுங்க. சத்தியம் இருந்துச்சு, நமக்கு ஜீல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்கிற மாதிரிங்க, நம்மளால சும்மாவே இருக்க முடியாதுங்க. இதை போய் எப்படியாச்சும் என்ன பண்ணிடுவாங்க, யாருக்கா ஒருத்திட்ட நம்ம சொல்லித்தான் ஆக வேண்டும் சொல்லி பார்ப்போம். ஏன்னா நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அந்த அளவுக்கு நம்ம ஒரு ஜீல் இருப்பேன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ பார்த்தீங்கன்னா we cannot control அந்த அளவுக்கு நமக்கு ஜீல்ல இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பாருங்க, கொலை செய்வார்கள் ஒதுங்குவார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் காலத்தில் இந்த கொள்ளை நோய் இருக்கின்ற பவுல் உள்ளே போய் வேலை செய்யும் போது இவரை கொலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் தீர்மானிச்சாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த கொள்ளை நோயை இருக்கின்ற நாம் சத்தியத்தை சொல்லும் போது நம்மளை கொலை செய்யறதெல்லாம் கேட்டால் கொலை செய்யறதெல்லாம் மாட்டாங்க, ஆனால் நம்மளை என்ன பண்ணிடுவாங்க,
ஒதுக்கிடுவார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இதுக்கெல்லாம் நம்ம சோர்ந்து போகலான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா சோர்ந்து போகவே கூடாது. பாருங்க வசனம் வாசிக்கலாம் பாருங்க. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எவனாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வார்த்தைகளை கேளாமலும் போனால் அந்த வீட்டையாவது பட்டணத்தையாவது விட்டு புறப்படும் போது உங்கள் கால்களில் படிந்த தூசியை உதறி போடுங்கள். பாருங்க, இதாங்க நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொன்ன சூப்பர் இன்ஸ்ட்ரக்ஷன். பாருங்க, எவனாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வார்த்தைகளை கேளாமலும் போனால் அந்த வீட்டையாவது பட்டணத்தையாவது என்ன பண்ண விட்டு புறப்படும் போது. நம்ம போய் எங்கேயாச்சும் சத்தியம் சொல்றோம், இல்லை வேற ஊருக்கு போய் நம்ம சொல்றோம், யாரும் கேட்கல, நம்மளை மதிக்கல, நம்ம இகழ்ந்தார்கள், ஒரு நோயை பார்க்குற மாதிரி நம்மளை பார்க்குறாங்களே, இது சத்தியத்தை தான் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் நம்ம கோவம் வரும். ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி யாரும் கோவப்பட வேண்டாங்க, யாரும் சங்கடப்பட வேண்டாம். ஒரு வேளை அவங்க ஏற்றுக்கு இல்லையா சத்தியத்தை சொல்லிக்கிறோம், காலில் படித்து தூசு மாதிரி என்ன பண்ண தூசியே மடிக்கவும் தூசி என்ன பண்ணுங்க உதறி போடுங்கள். தட்டி விட்டு என்ன பண்ணிடலாம், வந்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ நம்ம யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ 2 பேர் பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் பேர் என்னங்க, வாயாடி. அடுத்தது கொள்ளை நோய் இருக்க. அடுத்த பேர் ஏதாச்சும் ஞாபகம் வருதுங்களா? ஓகே, அப்புறம் வெயிட் பண்ணுங்க. ஸோ 3வது பேருன்னு பார்த்தீங்கன்னா கலகம் எழுப்புகிறவன். கலகம் பண்ணுறவன். கொள்ளை நோய் வேற என்ன பண்ணா கலகம் எழுப்புகிறவன். ஸோ அதே சம்பவம் தான். ஸோ இது எங்கே நடக்குன்னு பார்த்தீங்கன்னா அதை சிசேரா, இதே இந்த பட்டணத்தில் நடக்கின்ற சம்பவம் தான். பாருங்க என்ன வேற மாதிரி கலகத்தை அவர் எழுப்பியிருக்கிறேன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பாருங்க அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். என்னவென்றால் இந்த மனுஷன் கொள்ளை நோயாகவும் பூச்சக்கரத்தில் உள்ள சகல யூதர்களுக்குள்ளும் கலகம் எழுப்புகிறவனாகவும் நசரேயனுடைய சாரி தேங்க்யூ போதும், இன்னொரு நம்ம பார்த்துக்கலாம். பாருங்க வசனம் என்ன சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா பூச்சக்கரத்தில் உள்ள சகல யூதர்கள். அப்பனா பூமியில் இருக்கிற, புரிஞ்சுங்களா, பூமியில் இருக்கிற அனைத்து யூதர்களும், பூமியில் இருக்கிற அனைத்து யூதர்களுக்கும் இவன் எப்படி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கலகம் எழுப்புறவனா இருக்கிறான். கலகம் பண்றவன் யாருக்கு, இங்க இருக்கிற இந்த சிசேரா படத்தில் இருக்கிற யூதருக்கு மட்டும் இல்ல, பூமியில் இருக்கிற அனைத்து யூதர்களுக்கும் இந்த மனுஷன் என்னவா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கலகம் பண்ணக்கூடியவா இருக்கிறான். இப்போ நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க, வேறு வழி இல்லை. இப்போ நாம் யாருக்கெல்லாம் கலகம் பண்ணிட்டு இருக்கிறோம்? தேவ பிள்ளைகளாக இருக்கின்ற நாம், சத்தியத்தை உண்மையாக பிரசங்கம் பண்ணிருக்க நாம் யாருக்கு கலகம் பண்ணிட்டு இருக்கிறோம்? பாபிலோன் சகோதரி இங்கே ஹெல்ப் பண்ண பாபிலோனுக்கு நம்ம கலகம் பண்ணிடலாம். எப்படி புச்சகரத்தில் உள்ள எல்லா பாபிலோனுக்கு என்ன பண்ணுறேன்னா கலகம் பண்ணக்கூடியலாம் இருக்கு. அவங்க பார்வையில் எப்படி இருக்குன்னா நம்ம ஏதோ நோய் மாதிரி நம்மளே பார்ப்பாங்க, ஆனால் நம்ம தான் ஆக்சுவலாக என்ன பண்ணிருக்கிறாங்க அவங்களே உள்ளேருந்து வெளியே கொண்டு வரக்கு பாடுபட்டுருக்கோம். நன்மை தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். அப்படி என்றால் நம்ம எந்த மாதிரிலாம் கலகம் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு நம்ம பாட்டிக்கலாம் பாருங்க. இதை இந்த கலகம் பண்ணுறதுக்கு நம்மளுடைய ரசூல் பேர் என்ன சொல்லியிருக்காருன்னா த ரைசர் ஆஃப் டும்லெட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது குழப்பங்களை தூண்டும். அன்பான சோழ சொல்ல நான் நல்லா சொல்கிறேன், புரிஞ்சுக்கங்க. குழப்பங்களை தூண்டும். எப்படி குழப்பங்களை தூண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, வசனம் வந்துருச்சா? சரி, இந்த வசனத்தை வாசிச்சு நம்ம அடுத்த ஸ்லைட் பார்ப்போம். பாருங்க யோவான் 6ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். யோவான் 6ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாமிசமே என்றார். பாருங்க, இயேசு கிறிஸ்து பேரை நிறைய சீஷர்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. ஒரு சமயத்தில் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக சொல்லிட்டு அந்த வார்த்தையை சொன்னவனே என்னை சாப்பிடுங்க, என்னை பானம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோடனே இந்த உபதேசம் மிகவும் கடினம், இது நியாய பிரமாணத்துக்கு விரோதமான சொல்லிட்டு நிறைய சீஷர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவரை விட்டு பின்வாங்கி போய்விட்டார்கள். அப்போதான் இயேசு கிறிஸ்து கேட்டார் சீஷர்கள் பார்த்து, இங்கே இருக்க பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்துட்டு, உங்களுக்கு போகிறதுக்கு மனசு இருந்தால் என்ன பண்ணிடுங்க, போயிருங்க அப்படின்னாரு. அப்போதான் பேர் சொன்னார், யார் இடத்துல ஆண்டவரே போவோம். அப்படி என்றால் இவர் பேசினது சத்தியம்தான், ஆனால் அங்கே இருக்கிற ஜனங்கள் என்ன பண்ணலைன்னா புரிஞ்சு கொள்ள முடியல. ஏன்னா அவங்களுக்கு இவர் ஒரு குழப்பம் தூண்டுற விதமாக பேசுகிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இவர் குழப்பத்தை தூண்டுற விதமாக பேசல, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல. இதே தான் அவர் என்ன சொல்றதுன்னா தி ரைசர் ஆஃப் டிம்லெட்ஸ். இது எப்படி நம்ம இன்னும் நல்லா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை ட்ரெயினில் நம்ம பிரயாணம் பண்ணிருக்குன்னு வச்சுக்கோங்க, நிறையா சவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். ட்ரெயின் பேரணும் உதாரணத்துக்கு சொல்கிறேன், போயிட்டுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பக்கத்தில் சில கிறிஸ்தவர்கள் பேசிகிட்டு இருக்கிறாங்க. தப்பி தவறி நம்மகிட்ட என்ன பண்ணக்கூடாதுங்க, நம்ம வாட்ட என்ன பண்ணக்கூடாது, வாய் கொடுக்கக்கூடாது. வாய் கொடுத்தா என்ன பண்ணிடுவாங்க,
நம்ம அவங்கள மாற்றிடுவோம். தப்பாக நினச்சிக்காதீங்க, நம்ம அவங்கள மாற்றிடுவோம். அந்த அளவுக்கு நமக்கு ஜீல் இருக்க வேணும். அப்படி பேசிகிட்டு இருக்கும் போது நம்ம என்ன பண்ணிடுவோம்னா நைஸாக ஏதோ பார்த்துட்டே இருப்போம். ஏதாச்சும் நமக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்காது. நமக்கு ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் கிடைச்சதுன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம் தெரியுங்களா, டக்குன்னு அந்த பாயிண்ட்லேருந்து உள்ளே போயிடுவோம். இது யாரோட ஸ்டைல்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து பேசினார். இதே ஸ்டைலில் 100% யார் ஃபாலோ பண்ணார் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல். அது என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டைலுக்கு பேர் இந்த சீட் ஃப்ரம் ஸ்பீச். அவர் நிறைய பேசிட்டே இருப்பார். நமக்கான பாயிண்ட்ஸ் வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணிருப்போம்னா வெயிட் பண்ணிட்டே இருப்போம். எந்த பாயிண்ட்ல இவங்களை நம்மளை பிடிக்கலாம், எப்படி இவ்வளோ பிடிச்சா கரெக்டாக சொல்லிட்டு வெயிட் பண்ணி இருப்போம். கரெக்டாக ஒரு பாயிண்ட் பிடிச்சோம்னா அது என்ன பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் நம்ம பேச ஆரம்பிச்சிடுவோம். இதே தாங்க ஏதென்ஸ் பட்டணத்தில் அப்போஸ்தலன் பவுல் பண்ணார். அவர் அப்படியே என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த வாயாடி என்ன பேசுறன்னு சொல்லி எல்லாருமே பார்த்துட்டே இருந்தாங்க. இவர் அப்படியே சுற்றி பார்த்துட்டே இருந்தார், நமக்கு ஏதாச்சும் ஒரு சீடு கிடைக்காதா அப்படின்னு. அப்போதான் எதை பார்த்தாருங்க, ஒரு லெட்டர் அங்கே பார்த்தார். அதாவது ஒரு சிலையில் அறியப்படாத தேவன் பார்த்தோன்னு என்ன பண்ணிட்டாருன்னா பிடிச்சிட்டார். அப்போ அந்த லெட்டர் இருந்தது, அப்போ அங்கே சிலை இருந்துச்சு. பட் அநேக முறையில் பார்த்தீங்கன்னா இவரோட பிரசங்கமே அந்த மாதிரி தான், சீடு ஃப்ரம் ஸ்பீச். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கை பாருங்க, நம்ம கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை, சத்தியத்தின் வாழ்க்கை, நம்ம செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலையுமே மற்றவர்களுக்கு கலகம் உண்டாகிற மாதிரி தான் இருக்க வேண்டும். எப்படி? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அடிக்கடி எக்ஸாம்பிள் சொல்லிக்கணும். கிறிஸ்மஸ் நம்ம ஆஃபீஸில் கிறிஸ்தவர்கள் கொண்டாடும் போது நம்ம கொண்டாடாமல் இருந்தோம்னா கண்டிப்பாக அவங்க நம்மகிட்ட என்ன பண்ணுவாங்க, கேட்பார்கள். அப்போ நம்ம அதை அந்த வாய்ப்பை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பண்டிகை ஈஸ்டர் கொண்டாடாமல் இருந்தாங்கன்னா ஏன் கொண்டாடவில்லை யாரோ ஒருத்தர் நம்மகிட்ட கேட்டுட்டாங்கன்னா அடுத்த வருஷம் கேட்குறவங்க என்ன பண்ணக்கூடாதுங்க, கொண்டாடக்கூடாது. அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னு மாற்றிருக்கோன்னு. அப்படி இல்லைன்னா ஏதோ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது, அது யூஸ்வோ நம்மளால் மாற்ற முடியலாம், வருத்தப்பட வேண்டியதில்லை. காலில் இருக்க தூசி மாதிரி என்ன பண்ணிடலாம், தட்டி விட்டு நம்ம சொல்கிறது நம்மளுடைய கணிப்பு. அப்போ என்ன பண்ணோம்னா சத்தியத்தை சொல்கிறதுக்கு வாய்ப்புகளை நம்மளே என்ன பண்ண ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அது ஒரு ஞானமான ஒரு விஷயம். அதனால தான் சீட் ஃப்ரம் ஸ்பீச். அப்போ நம்ம வாழ்க்கையில் பாருங்கள், சத்தியம் பேசும் பொழுதும் சரி, சத்தியத்தின் போது வாழும் போதும் சரி, அதே மாதிரி கிரியைகள் காட்டும் போதும் சரி, நம்மளுடைய பிரயாசம் போதும் சரி, நம்மளுடைய பண்டிகைகள், விசுவாசம், நம்முடைய ஊழியம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மற்ற ஜனங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கலகம் எழுப்புற மாதிரி இருக்கும். இது நிமித்தம் அவங்க ஆசீர்வாதத்துக்குள்ளே தான் போக வேண்டும். அப்படி போகலினாலும் நமக்கு என்ன பேர் அவங்க வச்சுருவான்னு பார்த்தீங்கன்னா கலகம் பண்ணுகிற வரைகள். இப்போ 3 இதை நம்ம பார்த்துருக்குறோம். என்னென்ன பார்த்துருக்கோம்? வாயாடி, உள்ள நோய், அதுக்கப்புறம் கலகம் பண்ணுகிறவன், கலகம் பண்ணு. சரிங்களா? அடுத்த 4 பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தை கலக்குகிறவன். யாருங்க? அப்போஸ்தலன் பவுல். உலகத்தை என்ன பண்ணிக்கிறாங்க, ஒரு கலக்குன்னு கலக்கிக்கிறாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ இந்த சம்பவத்தை கொஞ்சம் நல்லா உற்றும் கவனிக்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப், ப்ராக்டிக்கல் லைஃப்பில் ஒரு சம்பவம் அப்படியே எங்கே மேட்ச் ஆகும், அதுக்காக தான் நான் சொல்கிறேன். பாருங்கள், இந்த சம்பவம் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அப்போஸ்தலன் பவுல் கரெக்டாக பிலிப்பு பட்டணத்துலேருந்து தெசலோனிக்கா பட்டணத்துக்கு வரார். ஸோ அவங்க 2 ப்ளூ கலர் மார்க் இருக்கும், நீங்கள் அதை பார்த்தீங்க. பிலிப்பு பட்டணத்துலேருந்து எங்கே வரான்னு பார்த்தா தெசலோனிக்கா அங்கே வரார். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 100 மைல், 150 கிலோமீட்டர் என்ன பண்ணுறாருன்னா பவுல் ட்ராவல் பண்ணிட்டு வர்றார். இதுலேயே நமக்கு இல்லைன்னா லெசன் கேட்டிங்கன்னா அவர் எப்படி ட்ராவல் பண்ணியிருப்பார்? காரில் ஏறினா என்ன பண்ணிடலாங்க, காரில் ஏறினா கரெக்டாக 100 கிலோமீட்டரு 1 மணி நேரத்தில் என்ன பண்ணிடலாம், ரீச் ஆகிடலாம். அது இப்போ சரி, இப்போ நமக்கு டெக்னாலஜி இருக்குது, நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் பவுல் காலத்தில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிங்கன்னா காரெல்லாம் கிடையாது. ஸோ மேக்ஸிமம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நடைப்பயணம், இல்லை என்று பண்ணோன்னா குதிரை, இந்த மாதிரி தான். ஸோ இது நாடு விட்டு நாடு இல்லை, ஊர் சிட்டி ஒரே இதில் தான். ஸோ தரை வழி பிரயாணத்தில். ஸோ என்ன பண்ணியிருக்காருன்னா ட்ராவல் பண்ணி எங்கே வந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பிலிப்பு பட்டணத்துலேருந்து தெசலோனிக்கா பட்டணத்துக்கு அங்கே வந்திருக்கான்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அங்கே என்ன நடக்குது பாருங்கள், அந்த ட்ராவலில் நடக்குது. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவர்கள் அம்பிபோலி பட்டணத்தையும் அப்பல்லோனியா பட்டணத்தையும் கடந்து தெசலோனிக்கா பட்டணத்துக்கு வந்தார்கள். அங்கே யூதருக்கு ஒரு ஜெப ஆலயம் இருந்தது. சார் பாருங்க, 2 ஊர் அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா கிராஸ் பண்ணிக்கிறாங்க. சார் 2 ஊர் கிராஸ் பண்ணி தான் தெசலோனிக்கா பட்டணத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஒரு ஊர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அம்பி போலி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போ லோனியா. பேர் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும், படிச்சுங்க. ஸோ 2 ஊர் என்ன பண்ணிங்க ட்ராவல் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. இப்போ நமக்கு ஒரு கேள்வி, அப்போஸ்தலன் பவுல் பாருங்க பிலிப்பு பட்டணத்திலிருந்து நேராக எங்கே வந்திருக்காங்க, தெசலோனிக்கா பட்டணத்துக்கு வந்தாங்க. இந்த 2 ஊர் கிராஸ் பண்ணிட்டு வந்தாங்களே, இந்த 2 ஊர்லேயும் இவர் போய் சுவிசேஷம் சொல்லலையா? இந்த 2 ஊர்லேயும் சுவிசேஷம் சொல்லலையா?
இவருக்கு என்ன பேர்? இவர் எங்கே போனாலும் என்ன பண்ணிடுவார்? கலகத்தை ஏற்படுத்திடுவார். இவர் கொள்ளை நோய், பெரியவங்க, அதாவது மேலே கீழே இவங்க அவங்க அப்படிலாம் இல்லை, எல்லாத்தையும் இவர் என்ன பண்ணிடுவாங்க? அட்டாக் பண்ணுவார். அப்படின்னா இந்த 2 சிட்டியும் அவங்க அட்டாக் பண்ணலையா இவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க. இந்த 2 சிட்டி இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா போய் சுவிசேஷம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த 2 சிட்டிலையும் சொல்லியிருக்கிறாங்க. பவுலோட ஜீல், அவர் எவ்வளோ வைராகியம் உள்ளவர், அவரோட ஸ்பீச் எப்படிப்பட்டது, அவர் போய் சொல்லியிருக்காரு. ஆனால் என்ன பண்ணினா இந்த 2 சிட்டியில் இருக்கிறவங்கள ஒருத்தர் கூட அப்போஸ்தலன் பவுல் சொன்ன வார்த்தை அவங்க என்ன பண்ணலைங்க? ஏற்றுக்கொள்ளவே இல்லை. பாருங்க, நம்ம ஏதாச்சும் ஊருக்கு போய் ஒரு பப்ளிக் மீட்டிங் போகிறேன்னு சொல்லி போட்டு அந்த ஊர்லேருந்து யாரும் வரலைன்னா நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க? சோர்வு அடைய வேண்டிய அவசியம் கிடையாது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பவுல் தன் ஊழிய காலத்தில் என்ன பண்ணியிருக்காருன்னா அதெல்லாம் அனுபவிச்சுட்டு தான் வந்திருக்காரு. ஸோ இப்போ எங்கே வந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா தெசலோனிக்கே பட்டத்தில் வந்திருக்காரு. நம்ம மூத்த சோல் வந்து ரீபின்ஸில் கொடுத்துருக்காரு பாருங்க, அழகாக விளக்க கொடுத்துருக்காரு. தி எண்ட் ரூட் பாஸ் வித் 2 cities. புரியுங்களா? அந்த 2 சிட்டி, இந்த அம்பி போலி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அப்போ லோனியா, இந்த 2 சிட்டி பாஸ் பண்ணி வந்திருக்காங்க. வேர் apparently they found no opening for their message. அவங்களுடைய சுவிசேஷத்துக்கு காது கொடுத்து கேட்குறவர்கள் யாருமே இல்லை. நோ ஹார்ட்ஸ் ப்ரிப்பேர்டு, ஒரு ஆத்துமாவே அங்கே என்ன பண்ணலைங்க? ஆதாயப்படுத்தவும் இல்லை. ஸோ என்னன்னா, நம்ம போய் ஒரு பக்கம் சுவிசேஷம் சொல்கிறோம், நம்ம தேவ வார்த்தை சொல்கிறோம், அங்கே யாருமே கேட்கலையே, யாருமே புரிஞ்சுக்கலையே அப்படின்னா நம்ம என்ன பண்ண வேண்டியது இல்லைங்க, சோர்ந்து போக அவசியம் இல்லை. பக்கத்தில் இன்னொன்று இருக்கு. என்ன இருக்கு? பவுலுக்கு என்ன இருந்துச்சு? அம்பி போலியில் ஒன்றும் இல்லை, அப்புறம் இந்த அப்போ லோனியில் ஒன்றும் இல்லை, பரவாயில்ல. அடுத்தது பக்கத்தில் என்ன இருக்கு? தெசலோனிக்கே இருக்கிற. அங்கே போய் நான் என்ன பண்ணுவேன்? சுவிசேஷம் சொல்லிட்டு நேரம் அங்கே பண்ணிட்டாருன்னா அங்கே போயிட்டார். அங்கே இவருக்கு போனோடனே நல்லா வசமாக மாற்ற மாதிரி என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா யூதருடைய ஜப ஆலயம் இருந்துச்சு. ஸோ இதோட விளக்கம் நான் தமிழில் போகிறேன், நீங்கள் வாசிங்க. அது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ வசனம் வாசிக்கலாம் பாருங்க. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர்களில் சிலரும் பக்தியுள்ள கிரேக்கரில் திரளான ஜனங்களும் கணம் பொருந்திய ஸ்திரீகளில் அநேகரும் விசுவாசித்து பவுலையும் சீலாவையும் சேர்த்துக் கொண்டார்கள். ஸோ என்ன பண்ணேன்னா 2 பேர்த்தையும் ஏற்றுக்கொண்டார்கள். யாருன்னு பார்த்தீங்கன்னா கிரேக்கர்கள் திரளான ஜனங்கள்ல 2 பேர், கணம் பொருந்திய ஸ்திரீகளும் அநேகரும் விசுவாசித்து பவுலையும் சீலாவை என்ன பண்றாங்கன்னா ஏற்றுக்கொண்டார்கள். அப்ப 6ஆம் வசனம் வாசிப்போம். 6ஆம் வசனம். அவர்களை காணாமல் யாசோனையும் சில சகோதரரையும் பட்டணத்து அதிகாரத்தில் இழுத்து கொண்டு வந்து உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள். நியூஸ் வந்துருச்சு. இவங்க பூச்சகரத்தில் இருக்கிற யூத ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு ஏதோ இவர் வந்து கொள்ள நோய் பிடிச்சவன், இந்த உலகத்தை கலக்கிறவன் என்ன பண்ணிருக்கிறாருங்க? தெசலோனிக்கே பட்டணத்துக்கும் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துருச்சு. சும்மா இருப்பாங்களா? இப்போ என்னாச்சும் என்ன பண்ணிடுவோம்? நீங்கள் பவுலை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வகை தேடணும். இப்போ நம்மகிட்ட ஒரு கேள்வி வரும், இந்த உலகத்தை கலக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? இந்த உலகத்தை கலக்க வேண்டும் என்றால் என்ன பண்ணணும்? ஒன்றும் இல்லைங்க, யாரும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை நம்ம என்ன பண்ணணும்னா செஞ்சால் தான் இந்த உலகத்தை நம்மளால் கலக்க முடியும்னு சொல்லிப்பாங்க. பாசிட்டிவ்னாலும் சரி நெகட்டிவ்னாலும் சரி, யாரும் செய்ய முடியாத ஒரு வாழ்க்கை. எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். யார் இவர் கிரிக்கெட் பற்றி பேசுகிறாரு அப்படின்னு யாரும் நினச்சிக்கணும். எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்கிறேன். நமக்கு தெரிஞ்ச ஒரு பிளேயர் இருக்கார், 2 இருக்காருன்னே வச்சுங்க, எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். பாருங்கள், அவர் படிக்கலை, பட் அவர் என்னென்னா கிரிக்கெட்டில் என்ன பண்ணான்னா கலக்கி இருக்கிறார். காரணம் பார்த்தீங்கன்னா டெடிக்கேஷன், அவருடைய முழு முயற்சி, அவருடைய ஆசை, அவருடைய எண்ணங்கள், அவருடைய சிந்தனை எல்லாமே அந்த விளையாட்டுத்துறையின் மேலே அவருக்கு இருந்துச்சு. இப்போ அப்போஸ்தலர் பவுல் வந்து உலகத்தை கலக்கிறாருன்னா இவரோட முழு சிந்தனை, இவரோட டெடிக்கேஷன், இவரோட ஆசை எல்லாமே எது மேலே இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் மேலே, அந்த ஊழியத்துக்காக. அப்படின்னா பாருங்க, இந்த ஒரு காரணம் இருந்தால் மட்டும்தான், 2 ஆசை இருந்தால் மட்டும்தான் நம்மளால ஜெயிக்க முடியும். ஒரு ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலன் பவுலுக்கு பார்த்தீங்கன்னா சுவிசேஷம் எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவானுங்க, இது அப்போஸ்தலன் பவுலுக்கு இருக்கிற ஒரு ஆசை. இன்னொரு ஆசை என்ன இருக்கும் பவுலுக்கு? என்ன ஆசை? தேங்க்யூ, எனக்கு காதுக்கு பேருதுங்க. ஆமாம், இன்னொரு ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய மரணம். அதான் சொல்லிக்கிறேன், எனக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டும் ஆசை இருக்கு, சாக வேண்டும் எனக்கு ஆசை இருக்கு, 2மே எனக்கு ஆசை இருக்கு. எதுனாலும் அவர் என்ன பண்ணுவார்னா ஏற்றுக்கொள்வார். இந்த 2 ஆசை, இது மட்டும்தாங்க அவருக்கு ஆசை, இதை நினச்சி தாங்க அவர் ஓடினார். அதனால தான் இவரால் என்ன பண்ண முடியுதுன்னா உலகத்தை கலக்க முடிஞ்சுது. இப்போ உலகத்தை கலக்கினவர்கள் பவுல்னு பார்த்துட்டான். வேற யாராச்சும் உலகத்தை கலக்கியிருக்கிறாங்களா? வேற யாராச்சும் உலகத்தை கலக்குன்னு கலக்கியிருக்காங்களா? அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதே ஆசை தான். 2 ஆசை இருக்குன்னா ஒரு ஆசை இருக்கும். அவங்க அதுக்காகவே என்ன பண்ணுவாங்க, லைஃப் ஃபுல்லாக டெடிகேட் பண்ணி வாழ்வாங்க. அப்படி இருக்கிறவங்க உலகத்தை கலக்குவாங்க. என்டையர் உலகத்தையே ஃபஸ்ட்டு கலக்கினது யார் தெரியுங்களா? நான் போட்டுறேன், நானே போட்டுறேன். என்டையர் உலகத்திலே ஆசை விடாமுயற்சி வச்சு கலக்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய சாத்தான்.
நம்முடைய அண்ணன் நம்மளோட யாரும் நினச்சிக்க வேண்டாம், சாத்தான். ஏன்னு கேட்டேன்னா அவன் கலக்கிறனால தான் 4000 வருஷம், கிட்டத்தட்ட 6000 வருஷம் கூட எடுத்துக்கலாம், யார் கண்ட்ரோல் இந்த உலகம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவன் கண்ட்ரோலில் இருக்கு. இன்ன வரைக்கும் அவன் என்ன பண்ணிருக்கான், விடாமுயற்சி என்ன பண்ணிருக்காருங்க, டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் உலகத்தை கலக்கினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா 3 வருஷம் ஊழியந்தாங்க. அந்த 3 வருஷம் ஊழியத்தில் சொல்கிறத விட அந்த கடைசி அந்த ஒரு நாள் மரணம் பார்த்தீங்களா, யாரும் செய்ய முடியாத ஒரு மரணம், குரூசிஃபிகேஷன். அதில் போய் ஜெயிச்சு இந்த உலகத்தை கலக்கினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதனால தான் சொன்னான், இந்த உலகத்தை நான் என்ன பண்ணிட்டேன், ஜெயிச்சிட்டேன். அப்படின்னா சாத்தானே ஜெயிச்சிட்டேன், அவன் என் காலு கீழே தான், அவனை நான் ஜெயிச்சிட்டேன். அவன் உலகத்தை கலக்கிட்டு இருந்தான், இப்போ அவனால் கலக்க முடியாது, நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், உலகத்தை. அப்போ 3வது யார் கலக்க போகிறாங்க, அச்சுச்சோ 4 கேள்வி கேட்டேன், கலக்க போகிறாங்க. 3வது யார் கலக்க போகிறாங்க, சப்போர்ட் பண்ணுங்களேன். பரவாயில்ல, சபைன்னு சொல்லாமல் நம்மளோட சகோதரிகள் என்ன சொல்லுங்க, நம்ம என்ன பண்ண போகிறோங்க, நாம் போட்டிருக்கிறேன், நல்லா பார்த்துக்க. நம்ம உலகத்தை என்ன பண்ணணுங்க, கலக்குன்னு கலக்கணும். சில பேர் என்னங்க நம்ம ஒரு இடத்துல கலக்க போனால் அவங்க சில கலக்காமல் நம்மளே கலங்கி நிற்கக்கூடாது, ஜுஜோ இதாகி போச்சு அப்படின்னு. நம்மளாம் கலங்கி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்றுக்கொண்டால் அவங்களுக்கு ஆசீர்வாதம், ஏற்றுக்கொள்ளவில்லையா தட்டிட்டு என்ன பண்ணுங்க, வந்துக்கிட்டே இருக்கலாம். டோன்ட் கேர், இந்த உலகத்துக்கு நம்ம டோன்ட் கேர். அன்பான சொல்ல டைம் ஆகிட்டு இருக்கனால நம்ம ஸ்பீடாக போகலாம். ஸோ அடுத்து என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு வச்ச பேர் மெர்க்குரி. ஸோ இது எங்கே நடக்குது இந்த மெர்க்குரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏறாமல் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கிற லிஸ்த்ரா, இந்த பட்டணத்தில் இவருக்கு என்ன பேர் வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா மெர்க்குரி. ஸோ இவருக்கு மட்டுமா பேர் வச்சான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, 2 பேர்த்துக்கு 2 விதமான பேர் வைக்கிறாங்க. ஸோ என்ன சம்பவம் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிஸ்த்ரா பட்டணத்தில் அப்போஸ்தலர் பவுலும் பர்னபாவும் என்ன பண்ணுறாங்கன்னா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ பர்னபா கண்டக்ட் பண்ணுறார், லீட் பண்ணிட்டு இருக்கிறார். பவுல் என்ன பண்ணிருக்காருங்க, பேசிட்டு இருக்கார். அவர் பேசிட்டு இருக்கும் போது அங்கே ஒரு முடவன், தாயின் வயிற்றிலே இருந்து வந்த ஒரு முடவன், பிறந்ததுலேருந்து நடக்க முடியாத ஒரு முடவன் அங்கே இருக்கிறான். அந்த முடவன் பவுல் பேசுறத நல்லா உற்று பார்த்துட்டு இருக்கிறார். பாருங்க, பவுல் பேசுறத நல்லா உற்று பார்த்துட்டு இருக்காரு. உற்று பார்த்துட்டு இருக்கும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்க, வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். லிஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாய் இருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து. பாருங்க, பிறந்ததுல இருந்து நடக்க முடியாதவனா இருக்கிறான். அவனுக்கு ஏஜ் என்ன நமக்கு தெரியாது. ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னா, பிறந்ததுல இருந்து ஒரு மனுஷன் நடக்க முடியாம அங்க இருக்கிறான். அப்ப என்ன நடக்குன்னு பாருங்க, 9ஆம் வசனம் வாசிப்போம். 9ஆம் வசனம். பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து, ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டு என்று கண்டு. பவுல் என்ன பண்றாருன்னா, பவுல் பேசிட்டு இருக்கிறார். பவுல் பேசுறத அந்த முடவன் என்ன பண்றாருன்னா கேட்டுட்டு இருக்கிறார். இப்ப பவுல் பேசிக்கிட்டே யாரை பார்த்துட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அந்த மனுஷனை பார்த்துட்டு இருக்காரு. அந்த மனுஷன் என்ன பண்ணிருக்காருன்னா, கண்டிப்பாக இயேசு கிறிஸ்து யாரை மன்னிக்கவும், பவுல் யாரை பத்தி தான் பேசியிருப்பார், இயேசு கிறிஸ்து உயிர் தெழுதல், இதுதான் இவருடைய சுவிசேஷம். இதை பேசிட்டு இருக்க அந்த மனுஷனுக்கு உள்ளத்துல இருந்து ஒரு மகிழ்ச்சி பொங்கிருச்சு. ஓ, இப்படி நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள ஒரு நிலைமைக்கு அவன் வந்துட்டான். அதை யார் கண்டுபிடிச்சிட்டான்னு பார்த்தீங்கன்னா பவுல் பார்த்துட்டார். அதனால தான் பவுல் போய் என்ன சொல்றார், ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டு என்று அவன் கண்டு. என்ன சொல்றாரு பாருங்க, பவுல் போய் 10ஆம் வசனம் வாசிப்போம். நீ எழுந்து காலொன்றி நிமிர்ந்து என்று உரத்த சத்தத்தோட சொன்னான். உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான். பாருங்க, இவர் பவுல் போய் அந்த மனிதன் போய் தலையில கை வச்சு இயேசு கிறிஸ்து நாமத்தினால நீ எழுந்து நட அப்படின்னா அவர் சொல்லவே இல்லைங்க. இன்னைக்கு இருக்கிற மாதிரிலாம் அவர் பண்ணவே இல்லை. அவர் பிரசங்கம் பண்ணும் போதே பார்த்துட்டார், ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் இவரிடத்தில் இருக்கு. போய் உரத்த சத்தம் தான். ஏன் உரத்த சத்தம் கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்கன்னா விக்கிர ஆராதனை செய்யக்கூடிய ஜனங்கள் தான் சுத்தி இருக்கிறாங்க. இப்ப இந்த மனுஷனை வச்சு, ஏன்னா ஒரு வாய்ப்பு தேவன் கொடுத்த இந்த மனுஷனை வச்சு இப்ப இவர் சத்தியம் பேச போறார். எல்லா ஜனங்களும் கேட்க வேண்டும். andrika என்ன பண்ணிருக்கானா உரத்த சத்தம் விட்டு என்ன சொல்றானா எந்திரிச்சு நட அப்படின்னு சொன்னோடனே அந்த மனுஷனை பாருங்க அவன் உடனே அவன் குதித்து எழுந்து நடந்தான். பாத்தீங்களா? இதை பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும், எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். யாரப்பா இந்த ரெண்டு பேர் ஒன்றுமே பண்ணல, எந்த ஒரு பூஜையும் இல்லை, ஏன்னா பூஜை செய்கிறாங்க, ஒரு பூஜை இல்லை, ஒன்றுமே இல்லை, எதுவுமே இல்லை, கத்தவும் இல்லை, ஒன்றுமே இல்லை, எந்திரிச்சு நடன்னு சொன்னால் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறான், நடந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க. அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பர்னபாவை யூபித்தார் என்றும் பவுல் பிரசங்கத்தை
பவுல் பிரசங்கத்தை நடத்தினவனான அப்படின்னாலும் அவனை மெர்க்குரி என்று சொன்னார்கள். ஸோ 2 பேர்த்துக்கு பேர் வச்சுட்டாங்க. ஒருத்தருக்கு வந்து யூபித்தர், இன்னொருத்தருக்கு என்னங்க மெர்க்குரி. யாருக்கு யூபித்தர்னு பார்த்தீங்கன்னா பர்னபாக்கு. மெர்க்குரி யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பவுல். இப்போ ஒரு கேள்வி வருமே, பேசாம பவுலுக்கு யூபித்தர்னு வச்சிருக்கலாமே, பர்னபாக்கு மெர்க்குரின்னு வச்சுக்கலாமே. சரி, யூபித்தர் மெர்க்குரி வேண்டாம், வேற ஏதாச்சும் ஒரு பிளானட்ஸ் என்ன பண்ணிருக்கலாம், வச்சிருக்கலாமே. சாட்டன் இருக்கு, நெப்டியூன் இருக்கு, ப்ளூட்டோ இருக்கு, இப்படிலாம் வச்சிருக்கலாமே. ஏன் யூபித்தர், ஏன் மெர்க்குரி வச்சாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த 2 வசனம் படிச்சு நம்ம பார்க்கலாம். பாருங்க, அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அல்லாமலும் பட்டணத்துக்கு முன்னே இருந்த யூபித்தருடைய கோவில் பூஜாச்சாரி எருதுகளையும் பூமாலைகளையும் வாசலண்டையிலே கொண்டு வந்து ஜனங்களோடு கூட அவர்களுக்கு பலியிட மனதா இருந்தார். இப்போ அது எதுக்காக வந்து பலியிடுறான்னு பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு அற்புதம் நடந்துச்சு பாத்தீங்களா. இதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டாங்க, இவங்க 2 பேரும் சாதாரண மனுஷன் கிடையாது, தெய்வம் தான் என்ன பண்ணிருச்சு, இறங்கி வந்துருச்சு. என்ன தெய்வம் வந்துருச்சுங்க, ஏசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவன் ஏசு கிறிஸ்துலாம் இல்லை. இவங்க பாரு என்ன, யூபித்தரும் என்ன பண்ணிருக்காங்க, மெர்க்குரி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நேரம் என்ன பண்ணிருக்காங்கன்னா பூஜை செய்யறதுக்காக கூட்டி. இதை பார்த்த பவுலும் பர்னபா என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஏன்னா இவங்க சுவிசேஷம் சொல்றதுக்கு ஆப்போசிட், இவங்களோட எண்ணங்களுக்கு ஆப்போசிட். இது ரொம்ப டேஞ்சரஸ். வஸ்திரத்தை என்ன பண்ணிட்டாங்க, கிழித்து கொண்டு ஓடிட்டாங்க. இது நமக்கு தெரிஞ்ச சம்பந்தம். இப்போ கேள்வி வரும், ஏன் யூபித்தர், ஏன் மெர்க்குரி? நான் ஸ்பீடாக சொல்லிடுறேன். இந்த பிக்சரில் பாருங்கள், ஃபஸ்ட்டு பிக்சர் உங்களுக்கு தெரியும், 2 பேர் 2 கையில் ஒருத்தர் தூக்கிட்டு இருக்காரு பார்த்தீங்களா, அவர் தான் வந்து யூபித்தர். என்னன்னா காட் ஆஃப் தி காட், எல்லா கடவுளுக்கும் அவர் கடவுள். இது அங்கே இருக்கிற ஜனங்களுடைய பிலீஃப், சரிங்களா, அங்கே இருக்கிற ஜனங்களுடைய பிலீஃப். அதே மாதிரி இவர் கொஞ்சம் ஏஜ், எல்லாத்துக்கும் மூத்தவர். பர்னபா பார்க்கறதுக்கு எப்படி இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, பவுலோட ஒரு சீனியர் மோஸ்ட் பர்சனாக இருந்தார், லீட் பண்ணிட்டு இருந்தார். அதனால அவருக்கு யூபித்தர் பேர் வச்சுட்டாங்க. இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, நல்லா பேசிட்டு இருக்காரு பவுல். ஏற்கனவே அவருக்கு என்ன பேர் இருக்குங்க, வாயாடி சும்மா இருப்பாரா, சத்தியத்தை பேசுவார், வாயாடி சும்மா அட்டு நல்லா பேசுறாரு. ஓ, இவர் தான் எல்லாம் பேசுவார் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு என்ன பேர் வச்சிட்டான்னு பார்த்தீங்கன்னா மெர்க்குரி. இந்த நீங்கள் ஃபோட்டோவில் பாருங்க, இந்த மெர்க்குரி அப்படிங்கிறது கர்சர் தெரியுதா, மணிக்குப்தரில் லாஸ்ட்ல இருப்பார். ஒருத்தர் பாருங்க, திராட்சை பழத்தை சாப்பிட்டு படுத்துட்டு இருப்பார் பாருங்க, ஜம்முன்னு. அதுக்கு மேலே இருக்கிறது தான் மெர்க்குரி. அந்த இடத்துல நான் சொல்லிடுறேன் பாருங்க, அவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெர்க்குரி காட் ஆஃப் தி ட்ரேட் அண்ட் தீவ்ஸ், ஜூபிட்டர்ஸ் மெசேஜ். புரியுதுங்களா? அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஜூபிட்டர், கடவுளுக்கெல்லாம் கடவுள் ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் என்ன பேச வேண்டும் என்று நினைக்கிறாரோ அதை யார் பேசுவாருங்க, இந்த மெர்க்குரி பேசுவார். அதனால தாங்க இந்த ஜனங்கள் என்ன படிச்சுட்டாங்க, இங்கே ஒரு அற்புதம் நடக்கிறத பார்த்துட்டு தேவன் தான் இறங்கி வந்துட்டார், அதாவது அவங்க தேவன் தான் இறங்கி வந்துட்டார். தேவன் பேச மாட்டார், யார் பேசுவா? பர்னபா பேச மாட்டார், யார் பேசுவா? மெர்க்குரி தான் பவுல் தான் பேசுவார். அதனால அவருக்கு என்ன பண்ணிட்டாருன்னா, பர்னபாக்கு யூபித்தர்னு பேர் வச்சுட்டாங்க, இவருக்கு என்ன பேர் வச்சுட்டான்னு பார்த்தீங்கன்னா மெர்க்குரின்னு பேர் வச்சுட்டாங்க. சரிங்களா? இதை ஹிஸ்ட்ரியெலாம் பார்க்கணும், புரிஞ்சுக்கிறதுக்காக இதை போட்டுருக்கேன். அப்போ 2 பேர் இந்த பேர் வச்சோடனே இவங்க சட்டை கிழிச்சு என்ன பண்ணுறாங்க, ஓடுறாங்க. பாருங்க, இன்னொரு திருப்பி நம்ம வசனம் வாசிக்கலாம், வெயிட் பண்ணிக்கலாம். வசன வாசிக்கு முன்னாடி இதை நம்ம கிளியராக புரிஞ்சுக்கலாம். பாருங்க, மெர்க்குரிக்கு நம்முடைய மூத்த சோர் கொடுத்த விளக்கத்தை நான் தமிழில் போட்டிருக்கிறேன். ஸோ மெர்க்குரி இந்த இடத்துல யாருங்க, மெர்க்குரி யாருங்க இந்த இடத்துல? பவுல். அவர் விளக்கத்தை நான் வந்து அப்படியே நான் தமிழில் போட்டிருக்கேன். மெர்க்குரியா இருக்கிற இந்த பவுலுக்கு என்ன திறமை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, புத்திசாலித்தனமாக என்ன பண்ணுறதுங்க, பேசுறது. வாயாடித்தனமாக பேசுறதுல எப்படிங்க, வாயாடி தான் நான் எப்படி பேசுவேன், புத்திசாலித்தனமாக பேசணும். அதுக்கப்புறம் வீரியம். வீரியம்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, குதிரைக்கு இருக்கிற வீரியம் மாதிரி அன்ஸ்டாப்பபிள். இவர் பேச ஆரம்பிச்சிட்டாருன்னா, எப்பேற்பட்ட மனுஷன் வந்து பேசினாலும் இவர் பேச்சு என்ன பண்ண முடியாதுங்க, ஸ்டாப் பண்ணவே முடியாது. அன்ஸ்டாப்பபிள், பேசிக்கிட்டே இருப்பார். எதை பேசுவார்? சத்தியத்தை, வைராகி, பேசிக்கிட்டே இருப்பார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிந்திக்கிற மாதிரி பேசுவார். நம்மளே பார்த்துக்கோ, சிந்திக்கிற மாதிரி பேசுவார். அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருக்கிறோம் பவுல் வந்து இஸ் எ வெரி சீரியஸ் பர்சன் அப்படின்னு. சீரியஸ் பர்சன் இல்லைங்க, சென்ஸ் ஆஃப் ஹியூமர் உள்ளவர், நகைச்சுவை உணர்வு உள்ளவர். யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல். நம்ம சில வசனங்கள் இல்லாதனால அப்படி நினச்சிட்டு இருக்கோம், பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவர் நகைச்சுவை உணர்வு உள்ளவர். யார் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல். சரிங்களா? அதனால தான் இவருக்கு என்ன பேர் வச்சுட்டாங்க பார்த்தீங்கன்னா மெர்க்குரி அப்படின்னு சொல்லி பேர் வச்சுக்கிறாங்க. பாருங்க, அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மனுஷரே, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர் தானே. நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்துக்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். அன்பான சகோதரர்களே, இது நமக்கு எப்படி பாடமாக எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம நல்லா பேசலாம்,
மேபி நான் ஸ்பீக்கராக இருக்கலாம், இல்லை என்னோட கிரிகள் பயங்கரமாக காட்டிருக்கலாம், நான் அன்பு செலுத்தலாம் இருக்கலாம், சிந்திக்கிற விதமாக பேசியிருக்கலாம், நகைச்சுவை உணர்வோடு இருக்கலாம். இப்படிலாம் நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளை யாராச்சும் வந்து பிரதர் நீங்கள் பண்ணுற சூப்பராக இருக்கு, நல்லா பண்ணுறீங்க அப்படின்லாம் சொன்னாங்கன்னா அந்த அப்ரிஷியேஷன் நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, ஏற்றுக்கொள்ளவே கூடாது. ஏன்னா ஒவ்வொரு அப்ரிஷியேஷனும் யாருக்கு தான் போய் சேரணும்னு பார்த்தீங்கன்னா பிதாவாகிய தேவனுக்கு தான் போய் சேர வேண்டும். பாருங்கள், நல்ல போதகரே என்று இயேசு கிறிஸ்து சொல்லும் போது அவர் என்ன சொன்னாருங்க, என்னை பார்த்து நல்ல போதகரேன்னு சொல்லாருங்க. யார் நல்லவருங்க? பிதாவாகிய தேவன். எல்லா கணத்துக்கும் மகிமைக்கும் அவர் ஒருத்தர் பாத்திரவான இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அடுத்த பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வச்ச பேர் பார்த்தீங்கன்னா ஆண்டவன். என்ன பேருங்க? ஆண்டவன். பாருங்கள் எவ்வளோ பேர் வச்சுருக்காங்க அவருக்கு. பாருங்கள் இந்த சம்பவம் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூ கலரில் மார்க் பண்ணிக்கிறோம் பாருங்க, பிலிப். இந்த பட்டணத்தில் நடக்கின்ற சம்பவம் தான். ஸோ என்ன பேருங்க? ஆண்டவன். பாருங்க என்ன நடக்குது. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இது நமக்கு அடிக்கடி படிச்ச சம்பவங்க. இது தெரியாத கிறிஸ்துவர்ல இருக்க மாட்டாங்க. நடு ராத்திரியில பவுலும் சீலாவும் என்ன பண்ணிருக்காங்களாமா, தேவனை துதித்து பாடினார்களாம். பேர் சபையெல்லாம் போய் கேட்டீங்கன்னா, ஏங்க இந்த மாதிரி வர்ஷிப் பண்ணுறேன்னு கேட்டீங்கன்னா, மணிக்கும் பவுலும் சீலாவும் நட்டு ராத்திரியில் எழுந்திரிச்சு என்ன பண்ணிக்கிறாங்க, துதிச்சு பாடிருக்கிறாங்க அப்படிமா. இப்போ ஒரு கேள்வி வரும், எதுக்காக நடு ராத்திரியில் இவங்க துதித்து பாட வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு பிக்சர் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, ஆக்சுவலாக இந்த பிக்சர் கூட தப்பு. ஏன்னா இவங்களை வந்து என்ன பண்ணுறீங்க, கால் மட்டும் கட்டு போடலைங்க, 2 காலையும் கட்டு போட்டிருக்கிறாங்க, கையும் சேர்த்து என்ன பண்ணிக்கிறாங்க, கட்டு போட்டுருக்காங்க. சரிங்களா? அதுவும் இல்லாமல் சும்மாலாம் கட்டு போடலைங்க, என்ன பண்ணீங்கன்னா அடின்னு அடிச்சிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அடிச்சிருக்கிறாங்க, நல்லா அடிச்சிருக்கிறாங்க. உடம்பு முழுவதும் அவங்களுக்கு காயம். இப்போ காயம் இல்லாதனால இப்படி வச்சிருக்கிறதுனால அவங்களால எந்த ஒரு ஆக்ஷனும் அவங்களால என்ன பண்ண முடியலைங்க, பண்ண முடியல. இப்போ நம்மளே பாருங்கள், சும்மா இப்படியே கை காலை ஒரே இடத்துல இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது. அது நம்ம அதுக்கப்புறம் அந்த இருக்கிற சிறைச்சாலை வந்து சொஃபஸ்டிகேட்டட் கிடையாது. அங்கே வந்து கொசு கடிக்கலாம், அதாவது ஔசரியம் தான் நிறைய காரியங்கள் இருந்திருக்கு. அவங்களுக்கு வலி தாங்க முடியல. இந்த வலியை அவங்க எடுத்துக்கல. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, வலி ஒரு பக்கம் இருந்தாலும் என்ன பண்ணிட்டாங்கன்னா தேவனை துதித்து பாட ஆரம்பிச்சிட்டாங்க. கஷ்டம் வரும்போது, துன்பம் வரும்போது, பெயின் அதிகமாகும் போது என்ன பண்ணிட்டாங்கன்னா தேவனை துதித்து பாட ஆரம்பிச்சிட்டாங்க சொல்லி பார்க்குறோம். பாருங்கள், ஒரு மனுஷனுக்கு எப்போ சந்தோஷம் வரும் போட்டிருக்கேன், என்ன மனநிலைமையில் இருந்தால் துதித்து பாட தோன்றும், இல்லை பாடல் பாட தோணும். ரொம்ப எனக்கு சோகம், எனக்கு பயங்கர துக்கம், என்னால் ரொம்ப சோகத்தில் இருக்கிறேன், அப்புறம் நன்றி ஆண்டவரேன்னு என்னால் பாட முடியுமா? ஆக்சுவலாக பாடணும், ஆனால் கஷ்டமாக என்ன ஒன்று பாட முடியாது. அப்போ யாருக்கு எப்போ துதித்து பாட தோணும்னா, ஒரு மனுஷன் அளவுக்கு அதிகமாக சந்தோஷமாக இருந்தான்னு வச்சுங்க, ஆட்டோமேட்டிக்காக என்ன வருங்க, பாட்டு வந்துக்கிட்டே இருக்கு. சும்மாவே ஒரு நாள் இருக்க முடியாது. தலை சீவும்போது கூட என்ன வரும் தெரியுங்களா, சந்தோஷத்தில் இருந்தால் பாட்டு பாடிட்டே வந்து தலையை சீவார். அப்போ இவங்களுக்கு என்ன சந்தோஷம்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவுக்காக கஷ்டப்படுறாங்க பார்த்தீங்களா, அதே அவங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். பாருங்கள், இவங்க வந்து உள்ளுக்குள்ளே தான் இருக்கிறாங்க, ஜெயிலுக்குள்ளே, ஆனால் இவங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம், இன்பம். ஏன்னு கேட்டீங்கன்னா கிறிஸ்துக்காக என்ன பண்ணிருக்காங்க, பாடுபட்டுட்டு இருக்கிறாங்க. பாருங்கள், வசனம் வாசிக்கலாம் பாருங்க. இவங்களுக்கு தாங்க முடியாத வழி. இவங்க சொன்னதா பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். ஏன் இவங்கனால இது வந்து தைரியமா சொல்ல முடிஞ்சது? ஏன்னா அவங்க லைஃப்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா அதை செஞ்சு காட்டியிருக்கிறாங்க. அதனால சொல்ல, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்மளால சந்தோஷமா இருக்க முடியுங்க. நம்ம போலீஸ் ஸ்டேஷன் ஏறினால நம்ம அரண்டுருவோம், சொல்கிறேன். நம்ம அதை ஏறமான்னு சொல்கிறதில்ல, சொல்கிறேன். பட் இந்த மாதிரி சூழ்நிலையில் கூட அவங்க என்ன பண்ண, கர்த்தரை தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மகிமை. இதை பார்த்துட்டு இருக்கனால தான் அங்கே இருக்கிற காவலாளி, ஆய்வாளர் கூட சொல்லலாம், அவர் பார்த்துட்டு ரொம்ப ஷாக்கிறாரு. இவர் என்னப்பா இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கும்போது இவங்க என்ன பண்ணிருக்காங்க, துதித்து பாடிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க உற்று பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஏன்னா அவர் தூங்கக்கூடாது. பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம நல்லா தெரியும் அந்த சம்பவம். அங்கே ஒரு பூகம்பம் ஏற்படுது. பூகம்பம் ஏற்பட்ட உடனே என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட கட்டுகளை என்ன பண்ணால் அங்கே உடையுது. உடஞ்சோடனே அந்த இருக்கிற அந்த காவலாளி என்ன பண்ணிடுறாங்கன்னா, அச்சுச்சோ இருட்டாயிருச்சே, இவங்க தப்பிச்சு போயிட்டாங்களே சொல்லி கத்தை எடுத்து தன்னைத்தானே குத்தி கொள்ளும் போது தான் பவுல் சொல்கிறாரு, நீ கத்தாத, அதாவது நீ குத்தி கொள்ளாத, நீ லைட்டை பிடிச்சிட்டு என்ன பண்ணு, என்கிட்ட வா அப்படின்னு சொல்கிறார். வசனம் வாசிக்கலாம் பாருங்க. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து
30ஆம் வசனம், அவர்களை வெளியே அழைத்து வந்து ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றார். எப்படி என்ன காரணத்துக்காக இந்த மனுஷன் பவுல்ட்டு சிலாட்டை கேட்டிருப்பார், ஆண்டவமாரே நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும், என்ன இவங்களை வந்து தூண்டிருக்குன்னா கட்டுகள் உடச்சி வெளியே வர்றதுனாலயா? அது ஒரு ரீசனாக இருந்தாலும் மெயின் ரீசன் இல்லையா? அவ்வளோ கஷ்டத்திலையும் அவ்வளோ துன்பத்திலையும் அவ்வளோ வேதனையிலும் இவங்களை யாரை வந்து துதிச்சு பாடிட்டு இருந்தாங்க பார்த்தீங்கன்னா தேவனை துதிச்சு. அப்போ இவங்களை அவங்களை என்ன பண்ணிக்கல, பெருசாக எடுத்துக்கொள்ளவே இல்லை. ஒரு மனுஷன் தன்னை பெருசாக எடுத்துக்கொள்ளாத நிமித்தமாகவே அங்கே என்ன பண்ணுங்க, ஒரு ரட்சிப்பாங்க ஏற்படும். அதனால ஒரு பார்த்து என்ன சொல்லுறாங்கன்னா, ஆண்டவர் மாதிரி என்ன பேர் வச்சுட்டாங்க, ஆண்டவர் மாதிரி நாங்கள் ரட்சிக்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டும். அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையும் அதே மாதிரி இருந்தால் இந்த பூமியில் இருக்கிற ஜனங்கள் நிச்சயமாக நம்மளை பார்த்து கேட்பாங்க, ஆண்டவர் நீங்கள் மட்டும் எப்படிங்க இவ்வளோ கஷ்டத்துலையும் இவ்வளோ துன்பத்திலையும் நீங்கள் தேவனை நம்பி இருக்கிறீங்க அப்படின்னு நம்ம கேட்டோம்னா நிச்சயமாக இந்த ஆண்டவர் மாதிரி பேர் யாருக்கும் சூட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கும் இங்கே சூட் ஆகுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்த பேர் நம்ம போகலாம், ஸ்பீடாக போகலாம். ஸோ அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேத பிரமாணத்துக்கு விகற்பமாய் பேசுகிறவன். ஒன்றும் இல்லைங்க, வேத பிரமாணத்துக்கு இவங்களுக்கு நியாய பிரமாணம் சொல்கிறாங்க, அதுக்கு ஆப்போசிட்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா பவுல் பேசியிருக்கான்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு. ஸோ இது எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கொரிந்து பட்டணத்தில் நடக்கின்ற சம்பவம். இங்கே யாரோ மார்க் போட்டிருக்கேன்னு பார்த்துங்க. ஸோ இந்த கொரிந்து பட்டணத்தில் நடக்கின்ற சம்பவம் என்ன இங்கே சம்பவம் நடந்திருக்கு பாருங்க. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அதன் பின் பவுல் அத்தனை பட்டணத்தை விட்டு கொரிந்து பட்டணத்துக்கு வந்து வாசிங்க சார். 2ஆம் வசனம். யூதர் எல்லாரும் ரோமாபுரியை விட்டு போகும்படி கிழவுதராயின் கட்டளையிட்டபடியினாலே இத்தாலியாவில் இருந்து புதிதாக வந்திருந்த பொந்து தேசத்தானாகிய ஆக்கிலா என்னும் நாமம் உள்ள ஒரு யூதனையும் அவர் மனைவியாகிய பிரிஸ்கிலாவையும் அங்கே கண்டு அவர்களிடத்துக்கு போனான். அன்பான சொல்ல டைம் நிறையா போகிறனால நான் ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா சம்பத்தை விலைக்கு சொல்ல முடியாது, பட் கண்டென்ட் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ அப்போஸ்தலன் பவுல் யார் கூட இருந்து வேலை செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஆக்கிலா பிரிஸ்கிலா கூட வேலை செய்கிறாங்க. என்ன வேலை செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா கூடாரம் போடுறது, இவங்களுடைய தொழில் கூடாரம் போடுறது. 1 வருஷம் 6 மாதம் அவங்க 2 பேர்த்து கூட இருந்து வேலை செய்கிறாங்க. இந்த டென்ட்டு செய்கிறதுலே 3 விதமாக இருக்குது. அந்த 3 விதத்தில் கொஞ்சம் கீழ்த்தரமான டென்ட்டு செய்கிற வேலை தான் யார் செஞ்சுட்ருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஆக்கிலாவும் பிரிஸ்கிலாவும் அவங்க செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அந்த வேலை தான் யார் செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா கூட சேர்ந்து அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து செய்கிறார். உதாரணத்துக்கு சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் அடிக்கடி சொல்கிறேன், செருப்பு எல்லாருமே போடுவோம், செருப்பு இல்லாமல் யாரும் வெளியே போகிறதில்ல. பட் நம்மளோட பசங்களை நம்மளோட குழந்தைங்களை வந்து செருப்பு தைக்கிறதுக்கு நம்ம அனுப்புவோமா, அந்த தொழிலுக்கு நான் அனுப்புவோமா? அனுப்பவே மாட்டோம். ஏன்னா அவங்களுடைய பார்வையில் செருப்பு இம்பார்ட்டன்ட் தான், பட் அந்த மாதிரி ஒரு வேலை செய்யறதுக்கு அனுமதிக்கவே மாட்டோம். ஆனால் அப்போஸ்தலன் பவுல் வந்து அதெல்லாம் கூச்சப்படவே இல்லைங்க. இவர் இதை செஞ்சவர் என்ன பண்ணணும்னா நாட்களை கடத்த வேண்டும். ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து என்ன பண்ணியிருக்காருன்னா அவர் இந்த இடத்துல செஞ்சுருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஓய்வு நாளெல்லாம் என்ன பண்ணியிருக்காரு, ஜப ஆலயத்தில் போய் பிரசங்கம் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்காரு. வசனம் வாசிக்கலாம் பாருங்க. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே. என்ன நடந்துச்சு தெரியுங்களா? கொரிந்து பட்டணம் நல்லா தெரியும், ரொம்ப முரட்டாட்டம் உள்ளவர்கள். யாருமே வந்து அப்போஸ்தலன் பவுல் பேசுகிற பேச்சே கேட்கவே இல்லை. ரொம்ப தூசணம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போஸ்தலன் பவுலை பயமுறுத்துற அளவுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க. பவுல்னாலே முடியல. ஒரு மாதிரி அவருக்கு சோர்வு ஏற்பட்ட மாதிரி என்ன பண்ணிட்டாருன்னா போய் படுத்துட்டார். ஏன் இந்த மக்கள் இப்படி நம்மளை வந்து காயப்படுத்துகிறாங்க அப்படின்ட்டு. அப்போ தான் இயேசு கிறிஸ்து தூதர் வந்து தரிசனத்தில் அவர் பேசுகிறார். என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி நீ பயப்படாமல் பேசு, மௌனமாய் இராது. ஏச்சும் இவருக்கே வாயாடின்னு பேர். ஆனால் இவரவே என்ன பண்ணியிருக்காருன்னா கொரிந்து பட்டணத்துக்காரங்க அப்படியே சோர்வு அடைஞ்சு படுக்க வச்சுட்டாங்க. இவருக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல. நீங்கள் இதுக்கு முன்னாடி வசனங்கள் படித்து பாருங்கள். அவங்க பேசுகிற பேச்சை கேட்டுட்டு பவுல் இந்த இடத்துலையும் வஸ்திரத்தை கிழிச்சுக்குவார், சூசைட் பண்ணுற அளவுக்கு போயிட்டார். அப்போ சொல்லுவார், நீ பயப்படாமல் பேசு, மௌனமாய் இராது. இதை சொன்ன அவர் பவுலுக்கு என்ன வந்துருங்க, திருப்பி ஒரு ஃபுல் சார்ஜ் ஏறிட்டார். அவர் இது போது ஆண்டவர் என்ன பண்ணிடுவார், பேச ஆரம்பிச்சார். அப்ப என்ன நடக்குன்னு பாருங்க. 10ஆம் வசனம். நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். பாருங்க, தேவன் என்ன சொன்னாரு, ஒருத்தரு கூட உன் மேல என்ன பண்ண முடியாது, கை போடவே முடியாது. இதை சொன்னே ஃபுல் சார்ஜ் ஆயிட்டார் பவுல். நல்லா தெரியும் பவுலுக்கு, ஒருத்தரு கூட உன் மேல கை போட மாட்டேன்னு சொன்னாலே தேவனோட ஆசீர்வாதம் வருதுனாலே அப்ப அங்க என்ன நடக்கும், தேவன் ஆசீர்வாதம் வரனால நமக்கு என்ன நடக்குங்க, உலகத்தில் நமக்கு ஒரு பிரச்சனை பாருங்க. சொல்லி 12ஆம் வருஷத்தில் என்ன நடக்குன்னு பாருங்க.
12ஆம் வசனம் வாசிப்போம். 12ஆம் வசனம். கல்லியோன் என்பவன் அகாயா நாட்டிற்கு அதிபதியான போது யூதர்கள் ஒருமனப்பட்டு பவுலுக்கு விரோதமாக எழும்பி அவனை நியாயசனத்துக்கு முன்பாக கொண்டு போய் இம்மீடியட்டா கையை போட்டு என்ன பண்ணிட்டாங்க? என்ன நியாயசனத்துக்கு முன்னாடி கொண்டு போயிட்டு என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இவன் வேத பிரமாணத்துக்கு விகற்பமாய் என்ன பண்ற தேவனை சேவிக்கும்படி மனுஷருக்கு போதிக்கிறான். புரிஞ்சுங்களா? அப்படி என்றால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அப்போஸ்தலன் பவுல் எதை மட்டும்தான் பிரசங்கம் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா சத்தியத்தை மட்டும்தான் பிரசங்கம் பண்ணியிருக்காரு. இன்றைக்கும் நமக்கு அதே சூழ்நிலை தான், சத்தியத்தை மட்டும்தான் பிரசங்கம் பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி இருக்க ஜனங்கள் என்ன பண்ணால் அவங்களோட பார்வையில் எப்படி இருக்குன்னா நம்ம பைபிளுக்கு ஏதோ ஆப்போசிட்டாக பிரசங்கம் பண்ணுற மாதிரியும், அதனால தான் நம்மளை பார்த்தா அந்தி கிறிஸ்துன்னு சொல்கிறது. இவங்க நடந்த வேதத்தை என்ன பண்ண வேதத்தை இவர்கள் புரட்டுகிறார்கள் அப்படிங்கிற பேர் வைக்கிறது, என்னென்னமோ பேர் வச்சுட்டு பாருங்க. ஆனால் தேவன் நமக்கு சொன்ன இந்த வார்த்தையை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்ன சூழ்நிலை வந்தாலும் அப்செட் ஆகக்கூடாது. என்ன சொன்னாருங்க பவுலுக்கு? கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி நீ பயப்படாமல் பேசு, மௌனமாய் இராது. இதே தாங்க நமக்கு, பயப்படாமல் தேவனோட சத்தியத்தை பேச வேண்டும். ஒரு சூழ்நிலை நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா மௌனமாய் இருக்கக்கூடாது. சரி, சரிங்களா? அடுத்த நம்ம சம்பவத்துக்குள்ளே போவோம். ஸோ அடுத்த பேர் இவருக்கு என்னங்க? 4000 கொலை பாதகரை வனாந்தரத்துக்கு கொண்டு போன எகிப்தியன். இந்த பேர் உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஸோ இவருக்கு என்ன பேர் வச்சுருக்கிறாங்க பவுல் பார்த்து? எகிப்தியன். அது சாதாரண பேர் இல்லைங்க. 4000 கொலை பாதகரை வனாந்தரத்துக்கு கொண்டு போன எகிப்தியன். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம். ஸோ இது எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எருசலேமில் நடக்கின்ற ஒரு சம்பவம். எருசலேம் நடக்கின்ற சம்பவம் என்ன சொல்லியிருக்காங்க? இவரை ஒரு எகிப்தியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க என்ன சம்பவம். அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். எபேசியனாகிய துரோப்புமு என்பவன் முன்னே நகரத்தில் பவுலுடனே கூட இருக்கிறதை கண்டிருந்தபடியால் பவுல் அவனை தேவாலயத்திற்கு கூட்டிக் கொண்டு வந்திருப்பான் என்று நினைத்தார்கள். பாருங்க, பவுல் பேசவே இல்லை. என்ன நடந்திருக்கு? எபேசியனாகிய துரோப்புமு அந்த மனுஷன் பவுல் கூட இருந்திருக்கிறார், அவ்வளவுதான். பவுல் பேசவே கிடையாது. அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா தேவாலயத்தில் கூட்டிக் கொண்டு வந்திருப்பான் என்று நினைத்தார்கள். ஆனால் அப்படி நினைக்கவே இல்லை, அப்படி நடக்கவே இல்லைங்க. அப்ப என்ன நடக்க? 30ஆம் வசனம் வாசிங்க. 30ஆம் வசனம். அப்பொழுது நகரம் முழுவதும் கலக்கமுற்றது. ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வந்து பவுலை பிடித்து அவனை தேவாலயத்திற்கு புறம்பே இழுத்து கொண்டு போனார்கள். உடனே கதவுகள் பூட்டப்பட்டது. பாருங்க, அன்பான சொல்ல ஜனங்கள் எல்லாரும் கூடி வந்துட்டாங்க. கூடி வந்து என்ன பண்ணிக்கிறான்னா பவுல் என்ன பண்ணிருக்கான்னு கேட்டீங்கன்னா தேவாலயத்திலேருந்து வெளியே கொண்டு போயிட்டு ஒரு ரூம்ல அடைச்சிட்டாங்க. சாரி, தேவாலயத்திலேருந்து வெளியே கொண்டு வந்து விட்டுட்டு தேவாலயத்தை என்ன பண்ணிட்டாங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பவுல் என்ன பண்ணக்கூடாதுங்க, ஏன்னா அவர் வழக்கமே எங்கேன்னு பார்த்தீங்கன்னா எந்த நாட்டுக்கு போனாலும் எந்த சிட்டிக்கு போனாலும் தேவாலயத்தில் போய் என்ன பண்ணுவான்னா பிரசங்கம் பண்ணுவார். பவுல் வந்து எருசலேமுக்குள்ள தேவாலயத்துக்குள்ள போய் என்ன பண்ணக்கூடாது, பிரசங்கம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்கன்னா வெளியே கொண்டு வந்து தேவாலயத்தை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. க்ளோஸ் பண்ணிட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அடிக்கிறாங்க. எப்படி அடிக்கிறாங்க பாருங்க. 21ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் வாசிப்போம். 32ஆம் வசனம். உடனே அவன் போர் சேவகரையும் அவர்களுடைய அதிபதிகளையும் கூட்டிக் கொண்டு அவர்களிடத்திற்கு ஓடினான். யாருன்னு பார்த்தீங்கன்னா நியூஸ் போயிருச்சு, கவர்னர் வரைக்கும் போயிருச்சு. என்ன பண்ணா அவங்க போர் சேவகரையும் அவர்களோட அதிபதிகளையும் கூட்டிக் கொண்டு அவர்களிடத்திற்கு ஓடினார்கள். எங்க பவுல் அடி வாங்கிட்டு இருக்கிறார் பாத்தீங்களா, அங்க ஓடி வராங்க. ஓடி வந்து என்ன நடக்குதுன்னு பாருங்க. சேனாதிபதிகளையும் போர் சேவகரையும் அவர்கள் கண்டபோது பவுலை அடிக்கிறதை நிறுத்தி விட்டார்கள். அன்பான சோழர்களே, இந்த வார்த்தை மட்டும் நோட் பண்ணீங்க. இந்த கலகம் அங்கே போய் கவர்மெண்ட்டை போய் அங்கிருந்து சேனாதிபதிகளும் அங்கே இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்து பவுலை ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் பவுல் என்ன பண்ணியிருக்காங்க தெரியுங்களா, கண்டினியூஸாக அடிச்சிருக்கிறாங்க. ஒரு மனுஷனை ஒருத்தர் வந்து அடி நடித்தாலே தாங்க முடியாது. சுற்றி இருக்கிற அத்தனை ஜனங்களும் நல்லா யோசிச்சு பாருங்க, சுற்றி இருக்கிற அத்தனை ஜனங்களும் ஒரு 1 hour டைம் எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் சேர்ந்து ஒரு மனுஷனை 1 மணி நேரம் அடி நடிச்சா அந்த மனுஷன் எப்படி நிற்பான்? அந்த மனுஷனால் முதல்ல நிற்க முடியுமா? இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பவுல் மாதம் அவ்வளோ வெறி, கொலை செய்யறதுக்கு அவ்வளோ வெறி, ஆனால் சாகடிக்க முடியாது. அந்த அளவுக்கு பவுலை போட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா அடின்னு அடித்து இப்போ சேனாதிபதிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. வசனம் வாசிக்கலாம் பாருங்க. அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். 35ஆம் வசனம். அவன் படிகள் மேல் ஏறின போது ஜனக்கூட்டம் திரண்டு பின் சென்றது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவங்க. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா விசாரணைக்காக படி மேலே ஏறி போயிட்டு இருக்கிறாரு. அங்கே கூடி இருக்கிற ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா திரண்டு பின் சென்று பவுலை விடவே இல்லை. பவுல் வந்து விசாரணை கொண்டு போகிற வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா துரத்தி அடிச்சிருக்கிறாங்க.
துரத்தி அடிச்சிருக்கிறாங்க. அப்போ பாருங்க 36ஆம் வசனம் வாசிப்போம். 36ஆம் வசனம், இவனை அகற்றும் என்று உக்கிரமாய் கூப்பிட்டபடியினாலே போர் சேவகர் அவனை தூக்கி கொண்டு போக வேண்டியது. ஏன் சொன்னாங்க இவனை அகற்றும் ஏன் சொன்னாங்க கேட்டீங்கன்னா, இப்ப பவுல் யாரை மீட் பண்ண போறாருங்க? ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறவர் சேனா மீட் பண்ண போறாரு. இப்போ என்ன பிரச்சனைன்னா இதாங்க பிரச்சனை. அதனால தான் இவர் அகற்றும் சொன்னாங்க. பாருங்க 21ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். அவர்கள் பவுலை கோட்டைக்குள்ளே கொண்டு போகிற சமயத்தில் அவன் சேனாதிபதியை நோக்கி, நான் உம்முடனே ஒரு வார்த்தையை பேசலாமா என்றான். பாருங்க பவுல் என்ன சொன்னாருங்க, இதுதான் அவனால தாங்க முடியல. என்ன சொன்னாருன்னா, சேனாதிபதி பாட்டு, நான் ஒரே ஒரு வார்த்தை உங்ககிட்ட பேசலாமான்னு கேட்டான். பவுல்கிட்ட வாய் கொடுத்தா என்ன ஆகுங்க? பவுல்கிட்ட மட்டும் வாய் கொடுத்தா சேனாதிபதி என்ன, அவர் கிறிஸ்துவா மாறிடுவார். அவர் கேட்குறாரு பாருங்க, ஒரே ஒரு வார்த்தை என்ன உங்கள்கிட்ட நான் பேசிக்கலாமா? இப்போ பவுல் வந்து திட்டகாத்திரமாக போகிறாரு. கிட்டத்தட்ட இப்போ தான் படித்தோம், ஒரு 100 பேர் ஜனங்கள் 1 மணி நேரமாக போட்டு பவுல் என்ன பண்ணியிருக்காங்க, அடி நடிச்சிருக்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, ஒரே ஒரு வார்த்தை உங்கள்கிட்ட நான் பேசலாமா? இவர் ஏற்கனவே யாருங்க, இவருக்கு என்ன பேர் வச்சுருக்கிறோம்? ஜனங்கள் வச்சாங்க மெர்க்குரி. யோசிச்சு பேசுவார், சிந்திச்சு பேசுவார், அப்புறம் நகைச்சுவை கூட பேசுவார். அவர் சொல்றாரு பாரு, ஒரு வார்த்தை உங்ககிட்ட பேசலாமா அப்படிங்கும்போது எந்த பாஷையில கேட்டிருக்காரு பாருங்க. அதற்கு அவன், உனக்கு கிரேக்க பாஷை தெரியுமா? என்ன பாஷையில பேசியிருக்காருங்க? கிரேக்க பாஷையில. அவர் பேசினானே அவர் ஷாக் ஆயிட்டாரு. என்னப்பா நீ யூதன்னா உனக்கு கிரேக்க பாஷை வேற தெரியுமா அப்படின்னு. காரணம் என்னன்னா மிகப்பெரிய ஒரு காரணம் இருக்கு. இவருக்கு என் மேல என்ன குற்றச்சாட்டு வச்சுட்டாங்க தெரியுங்களா? குற்றச்சாட்டை தான் அங்க வந்து சொல்றாங்க. அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். 38ஆம் வசனம், நீ இந்த நாட்களுக்கு முன்னே கலகம் உண்டாக்கி 4000 கொலைபாதகரை வனாந்திரத்துக்கு கொண்டு போன எகிப்தியன் அல்லவா என்றான். இது பாருங்க, ஆக்சுவலா இது அந்த காலப்பகுதியில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டரி. ஸோ அந்த ஹிஸ்டரி நான் வந்து இங்கிலீஷில் இருக்கு, பட் ஃபுல்லாக படிக்க முடியாது. நான் வந்து என்னென்னு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யோசபஸ் அப்படின்னு ஒரு மனுஷன் இருந்திருக்கிறார். அந்த மனுஷன் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, ரோமருக்கு எதிராக என்ன பண்ணியிருக்காருன்னா, கலகம் என்ன பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு ப்ராஃபஸியாக வந்து ஒரு எகிப்தியன் வந்து சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நீங்கள் வந்து கலகம் பண்ணிங்கன்னா நீங்கள் ரோமரில் என்ன பண்ணிடலாம், ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த ப்ராஃபஸி நிமித்தமாக என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கலகம் பண்ணியிருக்காரு. ஸோ எகென்ஸ்ட் ரோமன். ஸோ அந்த சமயத்தில் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோமன் பீப்புள் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா 60,000 பேர் ஃபஸ்ட்டு கொண்டுட்டான்னு சொல்லி ஹிஸ்ட்ரியில் இருக்கும். பட் 60,000 பேர் கிடையாதுங்க, 4,000 பேர். இவங்க போய் யார் கலகம் பண்ணாங்களோ அந்த கலகம் பண்ணாங்கள 4,000 பேர் என்ன பண்ணிடுறாங்க, கொலை செஞ்சிடறாங்க. இப்போ இந்த டீம் இந்த கலகம் பண்ணதில் யாரோ ஒருத்தர் வந்து வழி நடத்தியிருக்கார். அவர் பேர் தெரியல, என்ன மென்ஷன் பண்ணிட்டான்னு பார்த்தீங்கன்னா அவன் ஒரு எகிப்தியன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த லீட் பண்ண டீம் யாருன்னு தெரியல, லீட் பண்ண அந்த லீடர் யாருன்னு தெரியல. பட் அவர் யார் பேச்சு கேட்டு எடுத்துட்டாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எகிப்தியன், ஒரு ப்ராஃபட். அவர் பேச்சு கேட்டு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி கலகம் பண்ணி என்ன பண்ணியிருக்காருங்க, இந்த மாதிரி பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு குற்றச்சாட்டை அந்த நபர் யாருன்னு உங்களுக்கு தெரியாது இல்லை. அதான் என்ன சொல்லிட்டாருன்னா, அந்த 4,000 பேர்த்த கொலை செய்யறதுக்கு காரணமாக இருந்தது எகிப்தின் வேறு யாருமே கிடையாது, யாரு, இந்த பவுல் தான் அப்படின்ட்டாங்க, இந்த மனுஷன் தான். அதனால தான் அந்த சேனபை உடனே கேட்குறாரு, கிரேக்க பாஷையில் பேசினோடனே அவர் கண்டுபிடிச்சிட்டாரு, இவர் என்ன கிரேக்க பாஷையில் பேசிகிட்டு இருக்காரு. அப்போ சொல்கிறார், நீ எகிப்தின் அல்லவா, நீ 4,000 பேர்த்த நீ தானே வனாந்திரத்துக்கு கொண்டு போய் கொலை செஞ்ச, 1 நிமிஷம் தானே செத்தாங்க, நீ எகிப்தின் அல்லவா, நீ எப்படி கிரேக்க பாஷை பேசுகிற அப்படின்னு கேட்டோடனே அப்புறம் இவர் என்ன பண்ணா சம்பாஷணை பண்ண ஆரம்பிச்சார். இப்போ பவுல் பேச ஆரம்பிச்சேன்னா அவங்க தண்டனை நிறைவேறுமா? ஒரு தண்டனை நிறைவேறல ஒன்று. ஏன்னா இவர் என்ன பண்ணிட்டாருங்க, பவுல் கிட்ட பேசிட்டாரு. ஏன்னா பவுல் கிட்ட வாய் கொடுக்கவே கூடாது, இவர் கொடுத்துட்டாரு. ஒரே வார்த்தை தான் கேட்டாரு, நீ கிரேக்கனான்னு கேட்டார். என்ன ஆயிட்டாருங்க, அந்த தண்டனையிலிருந்து இவர் என்ன பண்ணிட்டாருன்னா விடுதலை ஆயிட்டார். பாருங்க அடுத்த ஒரு பேர், இந்த பேர் ரொம்ப எனக்கு பிடிச்ச பேருங்க. மேபி நமக்கு கிடச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக அந்த பேர் ஏற்றுக்கலாம். என்ன பேர்னு பார்த்தீங்கன்னா, நஸ்ரேனுடைய மத போதகத்துக்கு முதலாளி. பேரே பாருங்கள் எப்படி இருக்குன்னு, நஸ்ரேனுடைய மத போதகத்துக்கு முதலாளி. யார் நஸ்ரேனோட மத போதக்கு ஆக்சுவல் முதலாளி சொல்கிறேன். ஃபவுண்டர் யார்? ஃபவுண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. என்ன பேர் வச்சுருக்கோம் பாருங்க, அவர் ஃபவுண்டர், இவர் என்ன பண்ணியிருக்காருங்க, இவர் முதலாளி. இப்போ இவர் எடுத்து தான் சார்ஜ், இவரோட சார்ஜில் தான் இருக்குன்னு சொல்லி பார்க்குறாரு. பாருங்க இது எங்கே நடனா, இதே சிசேரா பட்டணத்தில் நடக்கின்ற சம்பவம். அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிப்போம். 5ஆம் வசனம், என்னவென்றால் இந்த மனுஷன் கொள்ளை நோயாகவும் பூச்சக்கரத்தில் உள்ள சகல யூதருக்குள்ளும் கலகம் எழுப்புகிறவனாகவும் நசரேயனுடைய
மதபேதத்துக்கு முதலாளியாகவும் இருக்கிறார் என்று கண்டறிந்தார். நஸ்ரேனுடைய மத பேதத்துக்கு முதலாளியாக இருக்கிறார் அப்படின்னு. நம்ம ஆங்கிலத்தில் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ரிங் லீடர் அப்படின்னு. நமக்கு ரிங் லீடர்னா நமக்கு யார் தான் டக்கு ஞாபகம் வரும்னு பார்த்தீங்கன்னா சர்க்கஸில் இருக்கிற ரிங் லீடர் தான் நமக்கு ஞாபகம் வரும். சாட்டி வச்சுட்டு இருப்பார். அவர் என்ன பண்ணுவாருங்க, சிங்கத்துக்கட்டியும் புலி கட்டியும் அதை அடிச்சு சர்க்கஸ் காட்டிகிட்டு இருப்பார். ஸோ அந்த ரிங் லீடரான்னு கேட்டிங்கன்னா தயவுசெய்து அப்படி எடுத்துக்க வேண்டாம். அந்த ரிங் லீடர் பற்றி இங்கே பேசவே இல்லை. இந்த ரிங் லீடர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு தமிழில் ஒரு சட்ட விரோத செயலை தொடங்கும் அல்லது வழிநடத்தும் நபர். ஒரு கவர்மெண்ட் ஒரு ரூல் போட்டாங்கன்னா அந்த ரூலுக்கு ஆப்போசிட்டாக செய்கிறவங்க ஒரு குரூப். அந்த குரூப்புக்கு இவங்க என்ன வழி நடத்துவராக இருப்பார், இல்லைன்னா அந்த குரூப்பை தொடங்கினவராக இருப்பார். யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிங் லீடர். இதுதான் உண்மையான பேர், ரிங் லீடர். ஸோ இவருக்கு என்ன சொல்லிட்டாங்க, ரிங் லீடர் ஆஃப் தி செக்ட் ஆஃப் நஸ்ரேன்ஸ். அப்போது ரோமனோட சட்டத்துக்கும் யூதரோட சட்டத்துக்கும் ஆப்போசிட்டாக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மள ரிங் லீடராக நினச்சிருந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த மத போதத்துக்கு இவர் என்னவா இருக்காருங்க, முதலாளி. இது கேட்டால் நமக்கு சந்தோஷமாக இருக்கா இல்லையா? ஒருவேளை நமக்கு அந்த பேர் வந்துச்சுன்னா எப்படி இருக்குங்க, நீங்கள் இயேசு கிறிஸ்து மதம் நீங்கள் முதலாளியா அப்படின்னா ஒட்டு மொத்தமும் என் கண்ட்ரோலில் இருக்க மாதிரி. அப்போ தேவனை கேட்டதை நான் அப்படியே செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி. ஸோ அந்த ஒரு பேரே வாங்கியிருக்கிறாரு. இப்போ இதை நம்ம செய்கிறோமா, இதை நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோமா? பாரு, நான் ஸ்பீடாக போயிடுறேன். உங்களுக்கு பார்த்துருக்கோம், நம்ம ஓட்டு போடுறோமா இல்லையா? ஓட்டு போடுறது ஒவ்வொரு தனி மனுஷனுடைய குடியுரிமை, சிட்டிசன். எப்படி நம்ம பேரில் வேற ஓட்டு போட்டான்னா மக்கள் கொந்தளிச்சிருவாங்க, என்னோட ஓட்டை நீ எப்படி போட்டீங்க அப்படின்னு. ஆனால் நம்ம போடுறோமா? போடுறது பாருங்க. நம்ம கூட என்ன நமக்கு தெரியும், யாரோட ராஜ்யத்தை நோக்கி பார்த்துட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஸோ வி ஆர் தி கிரைஸ்ட், வி ஆர் எகெயின்ஸ்ட் தி வேர்ல்டு லா. நீங்கள் டிஸ்பிளேல வரும், நீங்கள் பார்த்தீங்க, வி ஆர் எகெயின்ஸ்ட் தி வேர்ல்டு லா. போடக்கூடாதான்ட்டு இல்லை, நம்ம அதுக்கு மேலே நமக்கு என்ன இல்லைங்க, விருப்பம் இல்லை. பாருங்க, இன்னொரு வசனம் வாசிக்கலாம். எபேசியர் 3:8 வாசிப்போம். 8 பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வரியத்தை புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிப்பதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, அவர் சொல்ற பாருங்க, பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் நான் சிறியவன். இது சொல்றது யாருங்க? இத்தனை பேர் வாங்கினா அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, பரிசுத்தவான்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அந்த பரிசுத்தவான்கள் நான் எப்படி சிறியவன். இதை போடும்போது எனக்கு ஒரு யோசனை, இவரே பரிசுத்தவான்கள் சிறியவர்னு சொன்னால் நம்மளை கொண்டு போய் எந்த லிஸ்ட்டில் நம்ம வைக்கிறது? நான் என்னையே சொல்லிக்கிறேங்க, சிந்தன் வேற கொண்டு போய் எந்த லிஸ்ட்டில் வைக்கிறதுன்னு எனக்கே தெரியும். பரிசுத்தவான்களே அவர் எப்படிப்பட்டவர்னா சிறியவனாக இருக்கிறார். சரிங்களா? அடுத்த கடைசியாக அவருக்கு வச்ச பேர் பார்த்தீங்கன்னா நல்ல பேர் என்னதுங்க, பார்த்துருப்பீங்க, பைத்தியக்காரன். இவர் பைத்தியக்காரன். ஸோ இது எங்கே நடந்துச்சு இந்த சம்பவம்? இதே அந்த சிசேரா அந்த பட்டணத்தில் நடக்கின்ற சம்பவம். அப்போஸ்தலர் 24:27 வாசிப்போம். 27 2 வருடம் சென்ற பின்பு பேலிக்ஸ் என்பவனுக்கு பதிலாய் பொர்க்கியு பெஸ்து தேசாதிபதியாக வந்தான். அப்பொழுது பேலிக்ஸ் யூதருக்கு தயவு செய்ய மனதாய் பவுலை காவலில் வைத்து விட்டு போனான். பாருங்க, 2 வருஷம் சும்மா யாரை பவுலை கொண்டு போய் ஜெயிலில் போட்டாங்க. யார் போட்டது? இந்த ஃபெலிக்ஸ். அவர் ஏன்னா இவர் விசாரிச்சு பார்த்துருக்காரு பவுல்கிட்ட எந்த குற்றமும் இல்லை. ஏன்னா பவுல் ஃபெலிக்ஸ் என்ன பண்ணுவார்னா பவுல்கிட்ட கேட்பார், ஏதாவது தப்பு செஞ்சுட்டீங்கன்னு கேட்பாங்க. இவர் பேச ஆரம்பிச்சிருவார். இவர் குற்றம் கண்டுபிடிக்காதனால சரி யூதருக்கு ஏதாச்சும் ஒரு ஃபேவர் பண்ணணுமே சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்க, 2 வருஷமாக ஜெயிலில் போட்டாங்க. ஸோ இப்போ 2 வருஷத்துக்கு அப்புறம் யார் சார்ஜ் எடுக்கிறான்னு பார்த்தீங்கன்னா இந்த பொர்க்கியு பெஸ்து அப்படிங்கிறவர் சார்ஜ் எடுக்கிறார். சார்ஜ் எடுத்தோன்னே அவர் செய்கிற முதல் காரியம் என்னன்னு பாருங்கள். இதுக்கு முன்னாடி ஒரு 5 பேர்த்து நம்ம பார்த்துடலாங்க, அப்போ தான் நம்ம புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபேலிக்ஸ். அவர் தான் பவுலை கொண்டு போய் ஜெயிலில் போட்டார். ஸோ அவருக்கு பதிலாக வந்தவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பொர்க்கியு பெஸ்து. ஸோ அதுக்கப்புறம் அந்த இடத்துல யார் ராஜாவாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அகிரிப்பா. சரிங்களா? அதுக்கப்புறம் அவரோட ஒய்ஃப் பேர் வேணும் படிச்சிருங்க, பெர்னி கேயாலும். ஸோ அதுக்கப்புறம் யூதர்கள். இவங்க 5 பேர் சேர்ந்த சம்பவம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த அகிரிப்பான்னு சொன்னோடனே இந்த நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம். இந்த ஹேரோ தி கிரேட் நீங்கள் டிஸ்பிளே வரும், நீங்கள் பார்த்துங்க. இவர் எந்த அகிரிப்பா கிட்ட அப்போஸ்தலன் பவுல் மாட்டினார் பார்த்தீங்கன்னா இந்த ஹேரோ அகிரிப்பா 2. இந்த லாஸ்ட்டில் ரெட் கலரில் போட்டிருக்கு பார்த்தீங்களா 2. ஸோ ஃபஸ்ட்டு ஹேரோத் அப்படிங்கிறது இட்ஸ் ஒரு காமன் நேம், அவங்க பேர் கிடையாது, இட்ஸ் அ காமன் நேம். ஸோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது ஹேரோத் தி கிரேட் இருந்தார். பவுல் இப்போ மாட்டும் போது யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஹேரோத் அகிரிப்பா
2 இருக்கிறார். ஏரோது அக்ரிப்பா 1 தான் யாரை வந்து மர்டர் பண்ணியிருக்காருன்னா யாக்கோபு. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏரோது அன்டிப்பா அவர் தான் யாரை கொலை செஞ்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா யோவான் ஸ்நானன். இப்போ இங்கே நடக்கின்ற சம்பவங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சார்ட்லாம் பின்னாடி பார்க்கலாம். வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 25ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிப்போம். 5ஆம் வசனம். ஆகையால் உங்களில் சிரமுள்ளவர்கள் கூட வந்து அந்த மனுஷனிடத்தில் குற்றம் ஏதாகிலும் உண்டானால் அந்த குற்றத்தை அவன் மேல் சாட்டட்டும் என்றான். இவர் யாருங்க? இந்த பெஸ்து. அவர் வந்து ஜெருசலேம் போய் சொல்றாரு, பவுல் மாட்டிக்கிட்டார், 2 வருஷமா எங்க ஜெயில இருக்காரு, செசாரா பட்டணத்துல இருக்காரு. அவர் நேரம் எருசலேம் வராரு. அங்க இருக்க யூத ஜனங்கள் கட்டியும் அங்கிட்ட மூப்பட்டி பேசுறாரு. அவன் மேல யாராச்சும் குற்றம் சாட்டோன்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனடியே நீங்க என்ன பண்ணீங்க, என் கூட கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. 7ஆம் வசனம் வாசிப்போம். அவன் வந்தபோது எருசலேமிலிருந்து வந்த யூதர்கள் அவனை சூழ்ந்து நின்று தங்களால் ரூபிக்க கூடாத அநேக கொடிய குற்றங்களை அவன் மேல் சாட்டினார்கள். ஏற்கனவே 2 வருஷம் ஜெயில இருக்கிறார். என்ன குற்றத்தை சொல்ல முடியும் பாருங்க. அப்போ இவங்களுக்கு கோபம் அடங்கல. என்ன சொல்றாங்கன்னா, தங்களால் ரூபிக்க கூடாத அநேக கொடிய குற்றங்களை அவர்கள் மேல என்ன பண்ணிட்டு இருக்காருங்க, செஞ்சிட்டு இருக்கான்னு சொல்லி குற்றம் சுமத்துறாங்க. அப்ப என்ன நடக்குன்னு பாருங்க. அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 24ஆம் வசனம். இவ்விதமாய் அவன் தனக்காக உத்தரவு சொல்லுகையில் பெஸ்து உரத்த சத்தமாய், பவுலே நீ பிதற்றுகிறாய், அதிக கல்வி உனக்கு பைத்தியம் உண்டாக்குகிறது. ஏன் தெரியுங்களா? இவருக்கு நல்லா பெஸ்ட்டுக்கு நல்லா தெரியும். இந்த அகிரிப்பா ராஜாக்கு தான் தெரியல. ஏன்னா அகிரிப்பா ராஜா சும்மா இருக்கா. என்ன சொல்லிட்டு தெரியுங்களா, கோர்ட்டில் ஜட்ஜெல்லாம் சொல்லுவார் பார்த்தீங்களா, இப்போ குற்றவாளி பார்த்து இப்போ உன்னோட டைம் நீ பேசு அப்படின்னு பேர். இப்போ அதே தான் இங்கே நடந்திருக்கு. எல்லாரும் குற்றம் சுமத்திட்டாங்க. இப்போ அகிரிப்பா ராஜா சொல்கிறாரு, பவுல் பார்த்துட்டு இது உன்னோட டைம், நீ ஏதாவது சொல்ல வேண்டியன்னா என்ன பண்ணு சொல்லு அப்படிங்கிறாரு. இப்போ அப்போ பவுல்கிட்ட என்ன பண்ணக்கூடாதுங்க, பவுல்கிட்ட நம்மளால பேசவே கூடாது. இது அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் இந்த அகிரிப்பா ராஜாவுக்கு என்ன பண்ணேன்னா, அகிரிப்பா ராஜாவுக்கும் அவங்க ஒய்ஃபுக்கு கூட இருக்கிறவங்களுக்கு தெரியல. பேசு அப்படின்ட்டாரு. பவுல் என்ன பண்ணிட்டாருங்க, அவர் சும்மா இருப்பார் நினைக்கலாம். 1.5 அதிகாரங்க படிச்சு பாருங்க. அவர் அங்கிருந்து ஆரம்பிச்சிட்டார். தமஸ்கோ பட்டணத்துலேருந்து ஆரம்பிச்சிட்டார். யார் கேட்டீங்க, அகிரிப்பா ராஜா. அப்படி பேசிட்டு இருக்கும் போது தான் அந்த பெஸ்ட்டு சொல்ற உரத்த சத்தமா, எதுக்கு அவரு நான் குறுக்கா பேசுறாரு, ராஜாவே அவர்கிட்ட என்ன பண்ணிடாதீங்க, பேசுறாதீங்க. அவன் பாருங்க எப்படி பேசுறான்னு, பவுலே நீ பிதற்றுகிறாய், அதிக கல்வி உனக்கு என்ன இருக்கு, பைத்தியம் உண்டா இருக்கு. அதான் இங்கிலீஷ்ல போட்டிருக்குங்க, ஹாவ் யூ லாஸ்ட் யுவர் மைண்ட் டிஸ்கவரிங் தி சர்ச். சரிங்களா? இந்த பேர் வாங்காத வேத மாணவர்களே கிடையாதுங்க. கேட்பாங்க, ஏங்க உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டால் ஏங்க இவ்வளோ பேசுறீங்க கேட்கல. ஏன் நீங்கள் எப்போ பார்த்தாலும் பைபிள் 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 படிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, அதில் என்னதான் இருக்கு? எத்தனை பேர் கேட்டிருக்கிறாங்க. நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களும் கேட்டிருக்கிறாங்க. ஏன் அதில் என்னதை ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்கிறீங்க? நீங்கள் ரொம்ப படிச்சிங்கன்னா உங்களுக்கு சோர்வு ஏற்பட்டுரும். எத்தனை வார்த்தைகள். ஆனால் இதெல்லாம் கேட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, சோர்ந்து போகவே கூடாது. சொல்கிற பாரு, அதிக கல்வி உனக்கு என்ன ஆயிடுச்சு, பைத்தியம் உண்டாகிறது. வேதத்தில் சத்தியத்தில் நம்ம எவ்வளோ படிக்க முடியுமோ, எவ்வளோ தெரிஞ்சுக்க முடியுமோ அது தெரிஞ்சுக்கலாம். அது நம்ம பைத்தியத்தை உண்டாக்காதுங்க. அது நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து விடும். அவர் சொல்கிறாரு, அதிக கல்வி உனக்கு என்ன ஆயிடுச்சு, பைத்தியத்தை உண்டாக்குன்னு சொல்லி அந்த பேர் யார் வாங்கிறான்னு பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலன் பவுல் வாங்கிறார். சம்பவம் முடிஞ்சிருச்சு. இதுக்கு பின்னாடி அவரை வந்து கொலை செஞ்சிருப்பான்னு நினைக்கிறீங்க. இந்த அகிரிப்பா ராஜாவும் ஒய்ஃபு கூட இருந்தவங்கெல்லாம் நல்லா கூட நின்று பேசிட்டு என்ன டிக்ளரேஷன் கொடுக்குறாங்க தெரியுங்களா, இந்த மனுஷன் கேட்ட ஒரு குற்றத்தையும் நான் காணலே. ஏன்னா இவர் யார்கிட்ட வாய் கொடுத்துட்டாருங்க, யார்கிட்ட கேட்டார், அப்போஸ்தலன் பவுல்கிட்ட வந்து கேட்டார். சரிங்களா? ஒரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். 28ஆம் வசனம். இவை முதலானவைகள் அல்லாமல் எல்லா சபைகளை குறித்து உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் இருக்கிறது. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் தெரியாத வேத மாணவர்களே இருக்க மாட்டோம். அவர் சொல்றார், கப்பல் சேதம், எத்தனையோ சேதத்தில் நான் இருந்துட்டேன், கஷ்டம், துன்பம், நிர்வாணம், கள்ள சோறால் வந்த மோசங்கள் எல்லாமே சொல்லிட்டு கடைசியில் சொல்றாரு, எனக்கு ஒரே ஒரு கவலை தான். நான் எதுவுமே அவர் வந்து கஷ்டத்தை கூட இன்பமாக பாவிச்சு தான் அந்த ஜெயிலில் அவர் என்ன பண்ணீங்கன்னா துதித்து பாடினார். உடல் ரீதியாக அவருக்கு எந்த கஷ்டத்தையும் அவர் பெருசாக எடுத்துக்கல. ஆனால் அவருக்கு ஒரே ஒரு கஷ்டம், எனக்கு இது மட்டும்தான் ஒரு கவலை. அவர் வாழ்க்கையில் கவலைன்னு சொன்னது ஒன்று தாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சபைகளை குறித்து உண்டா இருக்கிற கவலை என்னை நாள்தோறும் இருக்குது. 100 பேர் சேர்ந்து அவர் அடிக்கும் போது கூட அவர் கலங்கவே இல்லை. எல்லா ஜனங்களும் சேர்ந்து அவரை குற்றப்படுத்தும் போது, அவர் சட்டை கிழிச்சிட்டு நிற்கும் போது கூட அவர் கலங்கவே இல்லை. எத்தனையோ பொய்யான குற்றச்சாட்டத்தை அவர் மேலே வைக்கும் போது அவர் கலங்கவே இல்லை. அவர் வாங்காத அடிகளே கிடையாது, அவமானங்களே கிடையாது, அதுக்கும் அவர் கலங்கவே இல்லை. அவர் கலங்கினது ஒரே ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, சபைகளை குறித்து உண்டாக்கிற
கவலை. அதுதான் என்னை நாள்தோறும் என்ன பண்ணிருக்கீங்க நெருக்குகிறது. இவருடைய மரணம் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மோசமான ஒரு மன்னன் கிட்ட அவர் இறந்துருக்காரு. இத்தனை ராஜா, இத்தனை ஏரோது, இத்தனை சேதானிபதிட்டு இருந்து தப்பிச்சுட்டு கடைசியில் யார்கிட்ட அவர் போய் மாட்டினார் பார்த்தீங்கன்னா நீரோ. உலகத்திலே ஒரு சைக்கோ பர்சன் அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா நீரோ. இவர்கிட்ட போய் என்ன பண்ணீங்கன்னா அவர் மாட்டிக்கிட்டார். அவருடைய மரணம் கூட எப்படி சொல்லிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா வெரி ப்ரூச்சுவல் கில்லிங். இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம் இருக்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அட் அ டைமில் 2 பேர் மாட்டுறாங்க. ஒன்று பேதுருவும் மாட்டுறாரு, பவுலும் மாட்டுறாரு. ஆனால் பேதுருவை என்ன சொல்லிடுறான்னு கேட்டிங்கன்னா, பேதுருவை வந்து விட்டுருங்க, அவருக்கு சாதாரண பனிஷ்மெண்ட். பேதுருக்கு என்னங்க, ஒரு சாதாரண பனிஷ்மெண்ட் கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. பேதுருக்கு என்ன சாதாரண பனிஷ்மெண்ட்னா, இயேசு கிறிஸ்து மாதிரி சிலுவையிலே அறைய வேண்டும். பேதுரு சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்து மாதிரி என்ன சிலுவையில் அறியாதீங்க, தலைகளை அறிங்க. இது என்னமா கிரேஸாமா, சாதாரண பனிஷ்மெண்ட்டாமா. யாருக்கு? பேதுருக்கு. ஏன்னா பேதுரு மேலே அநேக யூதர்கள் வந்து அதிக குற்றச்சாட்டவே இல்லை. யூதர்களுக்கு யார் மேலே தான் கோவம்னு பார்த்தீங்கன்னா பவுல் மேலே தான் கோவம். யோசிச்சு பாருங்க, பேதுருக்கே அந்த ஒரு பனிஷ்மெண்ட்னா அப்போ அப்போஸ்தலர் பவுல் என்ன பண்ணியிருப்பாங்க? ஏற்கனவே இந்த மனுஷன் யாருங்க? ரோமில் இருக்கிற இந்த ராஜா நீரோ, சைக்கோ. இதுதான் சொன்னாங்க, இட்ஸ் அ ப்ரூச்சுவல் கில்லிங் அப்படின்னாங்க. அதாவது இவர் எப்படி இறந்தாருன்னு நிறைய பேர்த்துக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆல்பர்ட் பார்னஸ், நான் பேர் போட்டிருக்கிறேங்க, அவர் மட்டும்தான் என்ன சொல்லியிருக்காருன்னா, இவரை வந்து என்ன பண்ணீங்கன்னா துண்டு துண்டாக வெட்டி அந்த காம்பவுண்டுக்கு வெளியே, இந்த ரோமன் கோட்டை இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வெளியே போட்டுட்டாங்க. அதில் ஒருத்தர் போய் அடக்கம் பண்ணினார் சொல்லி போட்டிருக்கு. பட் இன்னும் கிளியர் இன்ஃபர்மேஷன் இது கரெக்டானு கேட்டால் இல்லவே இல்லைங்க. ஆனால் ஒரு விஷயம் நிச்சயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவரை சாதாரணமாக கொள்ளவே இல்லை. அப்போஸ்தலர்களே மிகவும் கொடூரமாகவும் ரொம்ப மோசமாகவும் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு சித்திரவாதை அனுபவிச்சு தான் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அப்போஸ்தலர் பவுல் என்ன பண்ணியிருக்காங்க, கொலை செஞ்சுருக்காங்க. சரிங்களா? இதே அவர் டெட் பாடி கூட யூதர்களுக்கு கொடுக்க விரும்பலையாமா. ஏன்னா அதே கூட அவங்க என்ன பண்ணிடுவாங்க, அந்த வெறியில் ஏதாச்சும் பண்ணிடுவான்னு சொல்லிட்டா அவரை வந்து அப்படியே டெமாலிஷ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் இன்னும் நிறைய ஆராய்ச்சிகள் எழுதிட்டே இருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு மரணத்துக்குள்ளே யார் போயிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து போயிருக்காருன்னு சொல்லி நம்ம பார்த்துருக்குறோம். அதே மாதிரி சில வசனங்கள் வாசிக்கலாம் பாருங்க, முடிச்சு நம்ம பாடத்தை முடிக்கலாம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 5ஆம் வசனம். நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. பவுலுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சுங்க. தீமோத்திக்கு எழுதும்போது கிளியரா எழுதுறாரு, எனக்கு இத்தனை பேர் கொடுத்தாங்க, நான் கவலைப்படல. இத்தனை பேர் கொடுத்தாங்க, நான் கவலைப்படல. எவ்வளவோ பாடுபட்டேன், கவலைப்பட. எனக்கு தெரியும் சுவிசேஷ ஊழியம் செய்தால் என்னை சத்துருன்னு சொல்லுவாங்க, அதுக்கும் கவலைப்படல. தீங்கு அனுபவி, எல்லா தீங்கும் அவர் அனுபவிச்சாருங்க. அதான் சொல்றாரு, மனத்தெளிவுடனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. அப்போஸ்தலர் பவுல் அவர் கிளியரா தெரிஞ்சு சார் ஊழியத்தை அவர் என்ன பண்ணிருக்காரு, நிறைவேற்றி விட்டார். பாருங்க 7ஆம் வசனம் வாசிப்போம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். என்ன கான்ஃபிடென்ட் எழுதுறாரு பாருங்க. ஏன்னா எல்லா சம்பவம், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க 8ஆம் வசனம். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே எனக்கு அதை தருவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தருவார். சோ அவருக்கு மட்டும் இல்ல, அவருடைய பிரசன்னமாக விரும்பும் யாவருக்கும். நம்ம ஸ்டார்டிங்ல ஒரு வசனம் படிச்சோம் பாத்தீங்களா, நான் எப்படி கிறிஸ்துவை பின்பற்றனோ அதே மாதிரி என்னை நீங்க என்ன பண்ணுங்க, பின்பற்றுங்க, ஃபாலோ பண்ணுங்க. இந்த அட்வைஸ் தான் தீமோத்திக்கும் அவர் வந்து கொடுக்குறாரு. இதே அட்வைஸ் தாங்க நமக்கும். இன்னைக்கு நம்மளும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இந்த சத்தியத்தில் வாழ்ந்தா இந்த உலக ஜனங்கள் நமக்கு என்ன பேர் வச்சிருக்கிறாங்க, யோசிக்கணும். இது நம்ம படிச்சதுல ஏதாச்சும் ஒரு பேர், 2 பேராச்சும் அட்லீஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோங்க, வாங்கணும். எனக்கு பிடிச்சது ஒரு பேர் இருக்கு, கடைசிக்கு அந்த பேராச்சும் நம்ம வாங்குவோம். என்ன பேருங்க? அதாவது ஃபர்ஸ்ட்ல போட்டேன், என்னது, வாயாடி. வாயை ஸ்டாப் பண்ணவே கூடாது. எதுக்குன்னா கண்டதும் பேசுறதுக்கு இல்லை, சத்தியத்தை பேசுறதுக்கு மட்டும். நம்ம கிட்ட யாராச்சும் வாய் கொடுத்துட்டாங்கன்னா, வாய் கொடுத்தவங்க அடுத்த செகண்ட் அவங்க என்ன பண்ணிடுவாங்க, அடுத்த செகண்டாக இல்லாத அட்லீஸ்ட் 1 வருஷம் கழிச்சாச்சும் என்ன பண்ணிடுவாங்க அவங்க சத்தியத்துக்குள்ள. ஏன்னா நமக்கு 1 வருஷம் டார்கெட் இருக்கு, எப்படியாச்சும் 1 வருஷத்துக்குள்ள என்ன பண்ணிடலாம், சத்தியத்துக்குள்ள கொண்டு. ஆனால் போகிற காலத்தில் பார்த்தா அது கூட சாத்தியமாக நமக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணோம்னா வாழணும். ஸோ ஒருவேளை அந்த மாதிரி வாழ்ந்தால் நமக்கு கூட என்னன்னு பார்த்தீங்கன்னா பவுல் சொன்ன மாதிரி ஒரு ஜீவகிரீடம் தான். வசனம் வாசிக்கலாம் பாருங்க. ரெவலேஷன் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அதை செய்வேன். பாருங்க, யார் கிறிஸ்து மாதிரி வாழ்ந்த பவுல் மாதிரியும்
வாழ்ந்தோம்னா கண்டிப்பாக நமக்கு எது நிச்சயம்னு பார்த்தீங்கன்னா இந்த சிங்காசனம் நிச்சயம்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சுவிசேஷ வேலையும் இந்த சுவிசேஷ ஊழியத்தையும் இந்த காலப்பகுதியில் கூட பார்த்திங்கன்னா தேவன் இந்த ஒரு சின்ன போராட்டம், இது நமக்கு பெரிய போராட்டம் இல்லைங்க, ஒரு சின்ன போராட்டம் தானே. ஆனால் அந்த போராட்டத்துக்குள்ளே நம்ம தேவன் ஊழியம் செய்யும் போது எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்குது. ஸோ இந்த போராட்டத்துக்குள்ளே நம்ம ஊழியம் செய்யும் பொழுது ஆசீர்வாதம் தான். ஸோ எல்லா போராட்டத்தையும் நம்ம ஒரு ஆசீர்வாதமாக எண்ணி தொடர்ந்து பவுல் மாதிரியும் கிறிஸ்து மாதிரியும் நம்ம ஊழியத்தை நிறைவேற்றினா கண்டிப்பாக இந்த ஜீவகிரீடத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அவர் சிங்காசனத்தில் போய் நம்ம என்ன பண்ணாருன்னா உட்காரலாம்னு சொல்லி இந்த பாடத்தின் மூலமாக பார்த்துருக்குறோம். தேவன் தாமே இந்த வார்த்தையை நமக்கு ஆசீர்வாதமாக தருவாராக. ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய அன்பு சகோதரர் சிந்தன் அவர்கள் இன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் செய்த ஊழியத்தின் நிமித்தம் அவருக்கு கொடுக்கப்பட்ட மோசமான பெயர்னு சொல்கிறத விட சாதாரணமாக அந்த பேரை யாரும் விரும்ப மாட்டாங்க. ஆனால் அந்த பேரை அவர் கொடுத்தாங்க. அந்த பேரை அவர் கொடுத்தது மற்றவர்கள் பார்வையில் அது ஒரு தவறான விஷயமா இருந்தால் கூட தேவனுடைய பார்வையில் அந்த பெயர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா பெருமைப்படக்கூடிய விஷயமா இருக்குது அப்படிங்கிறத அவர் சொன்னார். நாமளும் அந்த மாதிரி பேர் எடுப்பதற்கு தேவன் வாய்ப்பு கொடுத்தா அதையும் நம்ம செய்வோம் என்ற ஒரு வாழ்த்துதலோட நம்ம இந்த கூட்டத்திற்கு நிறைவாக இரவின் கீதங்கள் வாசிக்கும்படியாக அன்பு சகோதரர் வினோத் பாபு அவர்களை அழைக்கிறோம். இன்றைய நாளுக்குரிய இரவின் இணைய கீதங்கள் ஏப்ரல் 29, 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. இந்த வசனத்திற்கான விளக்கம்: பொது ஊழியத்தில் இறங்குவதற்கு முன்னர் நமது போதகரும் குருவுமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவே தனிமையில் சென்று தெய்வீக திட்டத்தை குறித்து படிக்க வேண்டியது ஞானமான முறை என்று அதை கடைபிடித்தது போல அவருடைய சீஷர்களை நாம் எவ்வளோ அதிகமாக கடைபிடிக்க வேண்டும். ஏனென்றால் நாம் அபூர்ணர்கள், பாவ ஆதாமின் வழி வந்தவர்கள். கர்த்தரின் வார்த்தையையும் அவருடைய ஆவியையும் அவருடைய ஆலோசனைகளையும் நாம் முந்தி தேட வேண்டும். முறையாக தேவ திட்டத்தை கற்றறிந்த பின்னரே நாம் ஊழியத்தை தொடங்க வேண்டும். முறையாக தேவ திட்டங்களை கற்காமல் அவசரப்பட்டு சென்று வம்பிலே மாட்டிக்கொள்ளக்கூடாது. நாம் செய்வதற்குரிய பணியை தேவ திட்டத்திற்கு இசைவாக தேவ சித்தப்படி பொறுமையோடு கற்போமானால் எவ்வித தடையும் இல்லாமல் தேவ சித்தப்படி அவர் விருப்பப்படி ஊழியம் சிறப்பாக இருக்கும். அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயுக்கு சொன்ன இந்த வார்த்தையை நாம் நன்கு கவனித்து வெட்கப்படாத ஊழியனாக இருக்க வேண்டும். நாம் பூரண ஆயத்தமாக இல்லாவிட்டால் தேவ ஊழியத்தில் உபயோகமாக இருக்க முடியாது. எனவே முதலில் தேவ வசனத்தில், நீதியில், தியானத்தில் தேர்ச்சி பெற்று எவ்வித நிபந்தனையுமின்றி முழுமையாக கர்த்தருக்கு நம்மை நாம் பிரதிஷ்டை செய்ய வேண்டும். இரண்டாவதாக, பிரதிஷ்டையின் உறுதிமொழிகளை நிறைவேற்ற தேவ சித்தம், தேவ வசனம், தேவ திட்டம் ஆகியவளை ஆராய வேண்டும். இத்தகைய நிலையை அடைந்த பின் கர்த்தருடைய திராட்சை தோட்டத்தில் பணிபுரியலாம் என்பதே ஆமென். முடிவு ஜெபத்தை நம்முடைய அன்பு சகோதரர் நித்தின் அவர்கள் எடுப்பார்கள். அதற்கு பின்பு அறிவிப்புகளை நாம் கேட்போம். ஜெபம் செய்வோம். வானாதி வானங்களிலே வீற்றிருக்கிறதான எங்கள் ஒன்றான பரம தகப்பனே, தேவரீர் உம்முடைய மிகுந்த இரக்கத்தினாலும் கிருபையினாலும் தகப்பனே, நாங்கள் இதுவரை உயிரோடு காக்கப்பட்டு இந்த ஒரு நாளிலும் கூட தகப்பனே எங்களுடைய சகோதர வாயிலாக அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கை குறித்து நாங்கள் தியானிக்க நீர் கொடுத்த இந்த மகாபெரிய மேன்மைக்காக கூட எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாகவே நாங்கள் கோடானக்கூடிய நன்றிகளை தெரிவிக்கிறோம் தகப்பனே. ஆம் தகப்பனே, எங்களுக்கு முன்பாக வாழ்ந்த அநேக பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை குறித்து படிக்கும் பொழுது 7ஆம் கால சபையில் வாழக்கூடிய நாங்கள் ஒவ்வொருவரும் தகப்பனே அவர்களைப் போல எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கும் உமக்கும் ஒரு நற்சாட்சி உள்ள ஒரு ஜீவியத்தை இந்த கடைசி காலத்தில் நாங்கள் வாழ எங்களுக்கும் ஒரு வாய்ப்பை தந்திருக்கிற தகப்பனே. இந்த வாய்ப்பை கூட புரிந்து கொண்ட பிள்ளைகளாக பாடத்தில் கேட்ட வண்ணமாக உம்முடைய சத்தியத்தை குறித்து நாங்கள் அநேகருக்கு அறிவிக்கவும் அதன் நிமித்தமாக வரக்கூடிய அநேக நிந்தனைகளையும் சோதனைகளும் கூட பொறுமையோடு சகித்து எப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த ஒரு ஜீவகிரீடத்தை பெற்றுக்கொண்டாரோ அதே போல தகப்பனே நாங்களும் எங்களுடைய ஓட்டத்திலே முடிவு புரிந்து நிலை நின்று நாங்களும் அந்த ஜீவகிரீடத்தை பெற்றுக்கொள்ள எம் ஒருவருக்கும் தேவையான பரிசுத்தாவியை தேவரித்தாமே அளவில்லாமல் திறனும் எங்களோட கெஞ்சுகிறோம் தகப்பனே. இப்பொழுதும் தகப்பனே, இந்த கூட்டம் துவக்கம் முதல் முடிவு மட்டும் உமது தெய்வீக பிரசன்னம் எங்களோடு இருந்தது போல மீண்டுமாக நாங்கள் கூடும் வரைக்கும் உமது தெய்வீக பிரசன்னம் எங்களோடு இருந்து
எங்களை சகல சத்தியத்துக்குள்ளாக வழிநடத்த வேண்டுமாய் இந்த ஒரு சிறிய வேண்டுதலை எங்களுடைய வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கின்ற எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக இருக்கிறோம். அன்பின் பரலோக பிதாவே. அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவரும் அமரவும். தினமும் நாம் வேத பாடத்தை பார்க்கும்படியாக தேவன் கிருபை தந்தது நிமித்தம் இந்த லாக்டவுன் பீரியடில் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஒரு நாள் கூட நம்ம மிஸ் பண்ணாமல் நம்முடைய வேத பாடங்களை நாம் பார்த்து வந்திருக்கிறோம். எத்தனை நாட்கள் தொடர்ச்சியாக இதே மாதிரி டெய்லி உட்காந்து பார்க்க முடியும்னு தெரியல. அறிவிப்புகள் மாறி மாறி வந்துட்டு இருக்குது. இருந்த போதிலும் நாளையும் அதே மாதிரி சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் நடக்கக்கூடிய கூட்டங்கள் எல்லாமே வழக்கம் போல் நடைபெறும் என்பதை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை நமக்கு ஒரு தெளிவான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறமா சப்ஜெக்ட் பார்க்க தான் போகிறோம். யாரும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சில மாற்றங்கள் மட்டும் இருக்கும். அந்த மாற்றங்கள் ஏன்னா எல்லாரும் ஆஃபீஸ் போக ஆரம்பிக்கிறப்ப எல்லாருமே இப்போ கரெக்டாக நம்ம டைமுக்கு அசம்பிள் ஆகிற மாதிரி ஆகிறதுக்கு கொஞ்சம் சிரமமான காரியமாக இருக்கும். அப்போ அதை பேஸ் பண்ணி நம்ம என்னென்ன மாற்றங்கள் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு போகிறோம். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. சபை கூடுதல் அப்படிங்கிறது இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்சு இல்லை. சபை கூடுதல் மீன்ஸ் ஒரு இடத்துல நம்ம ஒன்றா கூடுறது. ஆனால் இப்போ பாருங்க எல்லாருமே கூடிதான் இருக்கிறோம். அந்த மாதிரி தொடர்ந்து நடக்கும் என்பதையும் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். நாளை மாலை மறுபடியும் 7 மணிக்கு நாம் அடுத்த சத்தியத்தோடு நாம் சந்திப்போம். கேட்ட அனைவரையும் தேவன் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஓகே, அங்கே டைப் பண்ணதில்லை. ஓகே, இரவின் கீதங்கள் ஒரு சின்ன மிஸ்டேக்கு. டைப் பண்ணப்போ 29ஆம் தேதி டைப் பண்ணிட்டாங்க. ஆனால் 30ஆம் தேதியோட தான் அது. ஆகவே அதை நீங்கள் குறித்துக் கொள்ளும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நாளை மறுபடியும் நாம் 7 மணிக்கு சத்தியத்தோடு சந்திப்போம்.